ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மர்ம நாவல் தான். வாங்க கதைக்குள்ளே போகலாம். பகுதி 1. முகத்தை மீண்டும் கண்ணாடியில் பார்த்து டச்சப் செய்து கொண்டாள் மதுமதி. ஸ்டிக்கர் போட்டு இடம் பெயராதிருக்கிறதா, கழுத்துச் சங்கிலி ஜாக்கெட்டில் பின் செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து கொண்டு நகர்ந்தாள். அம்மா அப்பாவின் காதை கடித்தாள். சாவி அவளிடம் திருகினால் அப்பா பேசினார். மது, ஒரு நிமிஷம். என்னப்பா? இன்னைக்கு ஆஃபீஸ் முடிஞ்சதும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு. ஓட்டி எல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு வேணாம். ஏன்பா? சாயங்காலம் 6 மணிக்கு அந்த கோயம்புத்தூர்காரங்க நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. அப்பா எனக்கு கல்யாணமே வேணாம்னு சொல்ல போற, அதுதானம்மா? கேட்டு கேட்டு எனக்கு அலுத்து போச்சு. ஊர்ல 4 பேர் சம்பாதிக்கிற பொண்ணை கட்டி கொடுக்க மனசில்லாம வச்சிருக்கான்னு என்ன சொல்லக்கூடாதுமா சொல்றாங்க. உனக்கு ஒரு நல்ல புருஷனை தேடி கொடுத்துட்டா ஏன் பாரம் குறைஞ்சிரும் இல்லையா? அப்பா, நாம வாழ்றது மற்றவங்களுக்காக இல்லை, நமக்காக. எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். நான் அவங்கள வர சொல்லிட்டேம்மா. அவங்களும் வர்றதா தகவல் அனுப்பிட்டாங்க. அதனால ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துரு. சரி. தெருவில் இறங்கினாள். மதுமதி அசாதாரண பெண் இல்லை, சராசரிதான். அவளுக்கும் வெள்ளை குதிரையில் முகமற்ற ராஜகுமாரன் வந்து முத்தமிடும் கனவு வந்தது. அவள் தேர்ந்தெடுத்த ராஜகுமாரனுக்கு அழகான முகம், பெயர், உருவம். மீனாவின் திருமணத்திற்கு சென்ற போதுதான் அவள் அவனை மீண்டும் சந்தித்தாள். அவன்தான் முதலில் பேசினான். நீங்க மதுமதி தானே? ஆமா. நீங்க ராஜசேகர் இல்ல? கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களே. அதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. அவனோட கல்லூரியில் படித்த எந்த பெண்ணும் அவனை மறந்திருக்க முடியாது. ஸ்போர்ட்ஸ்மேன். விளையாட்டு போட்டிகளில் பரிசுகளை மொத்தமாக அள்ளிக்கொண்டு போய்விடுவான். 1-2 மாணவிகளின் பெயர்களை அவனோடு இணைத்து பேசினாலும் ஆதாரம் கிடையாது. வகுப்பில் அப்சர்வேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவன்தான். ஆனால் வெளியே அமைதியாக இருக்க மாட்டான். அரட்டை மன்னன். பெண்களுக்கு அவன் மீது கிரஸ் இருந்ததில் ஆச்சரியமில்லை. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? MBA முடிச்சு வேலையும் கிடைச்சிடுச்சு. நீங்க? நான் ஸ்டெனோவா இருக்கேன். எங்க? மோதி கன்ஸ்ட்ரக்ஷன். ஐசி. மூர்த்தி தானே உங்க மேனேஜர்? ஆமா. உங்களுக்கு தெரியுமா? நல்லா தெரியுமே. உங்க ஃப்ரெண்டா? கிண்டலா? மூர்த்தி 50, நான் 30. ஹவு கேன் வி பி ஃப்ரெண்ட்ஸ்? சிரித்தாள். சியூ சொல்லி விலகும்போது அவளுக்குள் கொஞ்சம் ராஜசேகர் நினைவு. அவனுக்குள் அவள் முழுவதாயிருந்தாள். அடுத்த சந்திப்பு வெகு விரைவில் நடந்தது. இன்னொரு நாள் அலுவலக கடிகாரம் மணி அறிவித்தது. அலுவலக கிளம் அனுமதித்து அவள் வெளியே வந்தபோது பக்கத்தில் வந்து நின்றது புல்லட். இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஷெல் ஐ டிராப் யூ இன் யுவர் ஹோம்? ராஜசேகர் பைக்கை பிடித்தபடி ஆங்கில அகரம் போல் கால்களை வைத்து கொண்டு நின்றான். வாவ், என்ன பர்சனாலிட்டி! திறந்த மார்பில் இருந்த முடிச்சுருள்களும் கழுத்துச் சங்கிலியில் இருந்த ராஜும் அவன் அழகில் அடங்கி போயின. அவள் பைக்கில் உட்கார்ந்து அவனை தொட்டுக்கொள்ள சப்கான்சியஸில் ஆசையின் ஹார்ஸ் பவர்கள். ஆனால் பயந்தாள். நோ தேங்க்ஸ், நான் பஸ்ல போய்க்கிறேன். சரி, அப்போ பஸ் ஸ்டாப் வர நானும் வர்றேன். பைக்கை ஓரமாக பார்க் செய்துவிட்டு அவளுடன் நடந்தான். நீங்க ஏன் நடக்கணும்? உங்களோட பேச. பஸ் ஸ்டாப்பில் நின்றார்கள். பஸ் வந்தது. இந்த பஸ்ல தான் நான் போகணும் என்றாள். வேணாம், அடுத்த பஸ்ல போகலாமே என்று அவன் சொல்வான் என்று எதிர்பார்த்தாள். அவன் சொல்லவில்லை. See you then என்று நகர்ந்தான். பைக்கை நோக்கி நடந்தான். ஒரு கணம் தயங்கி பின் பஸ்ஸிற்குள் நுழைந்தாள். இடம் தேடி உட்கார்ந்தாள். அவளாவது அந்த பஸ்ஸை தவிர்த்திருக்கலாம். அவனாவது அடுத்த பஸ்ஸில் போக சொல்லியிருக்கலாம். அவள் கனவு குதிரை முன்னங்கால்களை உயர தூக்கி ஆர்ப்பரித்தது. அதன் மீதிருந்த ராஜகுமாரன் ராஜசேகர் தான். மனசை கனமாய் சூழ்ந்த நினைவுகளை ஒதுக்கிவிட்டு மீண்டும் வார இதழை பார்த்தாள். பஸ்ஸின் வேகமான ஓட்டம் எழுத்துக்களை வாரி இறைத்தது. இனி படிக்க முடியாது. வீட்டை நோக்கி நடந்தபோது ஹிப்னாட்டிசம் மயக்கத்தில் நடப்பதைப் போல் இருந்தது. வழியெல்லாம் யாரோ பஞ்சை தூவி வைத்திருந்தார்கள். தெருவின் திருப்பத்தில் வல்லென்ற நாயின் குறைப்பு வாத்திய இசையாக தெரிந்தது. வீட்டிற்குள் நுழைந்தாள். அறைக்கு போனாள். புடவை மாற்றினாள். முகம் கழுவி விட்டு வந்து மறு அலங்காரம் செய்ய எத்தனித்த போது அம்மா காஃபியுடன் வந்தாள். காஃபியில் இருந்த உயிர் பறந்து கொண்டிருந்தது. வாங்கி உறிஞ்சினாள். காலி டம்ளரை இடப்புற மேஜையில் வைப்பதாக நினைத்து வலப்புற வெற்றிடத்தில் போட்டாள். அது கீழே விழுந்து ஓசை எழுப்பியது. ஏ மது, என்னாச்சு உனக்கு? ஒன்றும் இல்லம்மா. ஏன் தடுமாறுற? அது வந்துமா, என்ன காரணம் சொல்லலாம்? என்ன என்ன டீ? அது வந்துமா, ஆஃபீஸில் இன்னைக்கு ஒரு சின்ன மிஸ்டேக். அதுக்கு அந்த மேனேஜர் மூர்த்தி இல்லை. அம்மா விலகினாள். மனதுக்குத்தான் உருவமே இல்லையே, அதில் என்ன இருக்கும்னு யாருக்கும் தெரியாது. ராஜசேகர் பைக்கை நிறுத்தி அதிலிருந்து எழுந்து நின்று திறந்த மார்பின் முடிச்சுரல் ஆண்மை அடையாளமாக ராஜ் என்ற சங்கிலி அவன் அழகுக்கு பொருந்திவிட, ராஜ், ஐ லவ் யூ.
உருவமில்லாத மனசில் சத்தமில்லாத வடிவம் பிறந்தது. மறுநாளும் ராஜை சந்தித்து மேலும் அவன் பேசி கேட்க வேண்டும் என்று தோன்றியது. நடந்தது. மாலை அலுவலகம் முடிந்து அவள் திரும்பிய பொழுது அவன் காத்திருந்தான். புன்னகைத்தான். திருப்பி தந்தாள். உங்க பைக் எங்க? கொண்டு வரல. ஏன்? உன்னோட நடக்கத்தான். சட்டென்று அவன் உரிமையில் பேசியது அவளை துணுக்குற வைத்தது. சந்தோஷமாகவும் இருந்தது. இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஒரு காபி சாப்பிடலாமே? சாப்பிடலாமே. ஹோட்டலுக்கு போனார்கள். மதுமதி சற்று வியர்த்தாள். கைக்குட்டையால் முகப்பூச்சுக்களை பதிக்காமல் முகத்தை ஒற்றிக்கொண்டாள். மதுமதி, ஏதோ அன்னீசியா ஃபீல் பண்றேன்னு நினைக்கிறேன். இல்ல. வெயிட்டர் அருகே வந்தான். 2 பாசந்தி. அதெல்லாம் எதுக்கு? இல்ல, சாப்பிடுவோம். இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவளும் அப்படிதான். மனதுக்குள் பூவான கனவுகள், வண்ணமயமாய் சிறகடிக்கிற காட்சிகள். இனிப்பு வந்தது. சாப்பிட துவங்கினார்கள். மதுமதி, உலகம் உருண்டையா இருக்கிறதால நான் திரும்பவும் உன்னை சந்திச்சிட்டேன். நான் இப்போ என்னை பத்தி கொஞ்சம் சொல்ல போறேன். எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. அனாதை. ஆனா வசதியான அனாதை. கை நிறைய சம்பளம், கம்பெனி கார், கண்ட ஹோட்டல்கள்ல சாப்பாடு. இதெல்லாம் எனக்கு ஒரு நிறைவை தரல. அவள் மௌனமாகவே இருந்தாள். அவன் அடுத்து எதையோ ஆர்டர் செய்தான். மது, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒன்னும் இல்லையே என்று சகஜமாக இருக்க முனைந்தாள். அவன் கலைந்த தலையை லேசாக ஒதுக்கிவிட்டு கொண்டு நிமிர்ந்தான். மீண்டும் அவள் மனசின் வாசலில் வார்த்தைகள் நின்றன. ராஜ், ஐ லவ் யூ. அந்த ராஜசேகரை அவள் இப்பொழுது காதலிக்கவில்லை. பகுதி 2. ஜெயராமுக்கு சிறை ஒன்றும் புதிதல்லை. அவன் வழக்கமான விருந்தாளிதான். ஜெயிலர், திரும்பவும் வந்துட்டியா என்று கேட்டார். அவன் மௌனமாக நின்றான். வார்டர் ஜெயராமை அழைத்து கொண்டு போய் சிறைக்கதவை திறந்து உள்ளே அனுப்பினார். தலைவரே, என்ன பீடி கடலை உருண்டை எல்லாம் டிமாண்ட் இல்லாம கிடைக்குதா? எல்லாம் கிடைக்கும், அலையாத. என்னமோ உங்களை எல்லாம் நம்பித்தான் ஜெயிலுக்கு வந்திருக்க, கைவிட்டுடாதீங்க. வார்டன் சிரித்து கொண்டே போய்விட்டார். ஜெயராம் உள்ளே பார்வையை செலுத்தினான். அங்கே இருவர் இருந்தனர். அடடே, நான் தான் லேட்டா? அவர்கள் பதில் பேசாமல் அவனையே விரித்து கொண்டிருந்தனர். இருவரில் ஒருவன் இளைஞன். கட்டான உடம்பு. சிறையின் கீரை குழம்புக்கு இன்னும் கரைந்து போகாமல் இருந்தது. பார்க்கவே முரடனாக தெரிந்தான். அலுப்போ கீரலோ இல்லாத தொழில். சாயலற்ற முகம். 35 வயது இருக்கலாம். உன் பேர் என்ன? சரி, நான் முதல்ல என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன். அப்புறமா நீங்கள்லாம் என் பேரு ஜெயராம், ஜெயான்னு கூப்பிடுவாங்க. ஜெயில் எனக்கு ரொம்ப பழக்கம். அடிக்கடி வருவேன் போவேன். திருட்டு, வழிப்பறி, கொள்ள இதெல்லாம் என்னோட டிபார்ட்மெண்ட் இல்லை. அடிதடி, அறுப்பு, கீரல் இதெல்லாம் நம்ம வேலை. தொழில் கிடைக்கலைனா பிளாடர்ல சாராயம் கொண்டு போவேன். அருவியாக கொட்டிவிட்டு அவனை பார்த்தான். இப்போ நீ சொல்லு. அவன் சரசரவென்று ஏதோ தியாக வரலாறு போல சொல்லிவிட்டு தன் அறிமுகத்தையும் எதிர்பார்ப்பது இளைஞனுக்கு எரிச்சலூட்டியது என்றாலும் சொன்னான். என் பேரு மார்த்தாண்டம். நான் தப்பு தண்டா செய்யறவன் இல்ல. சந்தர்ப்பவசமா இப்படி ஜெயிலுக்கு வந்துட்டேன். சந்தர்ப்பவசம்னா என்ன? உன் மேல பொய் கேஸ் போட்டுட்டாங்களா? இல்ல, பொண்டாட்டி நடத்த சரியில்லை, அடிச்சு துரத்திட்டேன். 6 மாசம் கழுத வீடு திரும்பல. இன்னொருத்திய கட்டிக்கிட்டதும் என் மேல கேஸ் போட்டுட்டா. ஜெயராமுக்கு சூடு பிடிக்கவில்லை. 2ஆம் தாரம் எல்லாம் ஒரு கேஸா? அல்பம். அவன் பார்வை வயதானவரின் மீது திரும்பியது. 50ஐ தாண்டிய வயது. தலை முழுக்க நரை வாங்கியிருந்தது. நீள் சதுர முகம், மேடையேறிய நெற்றி, சுருட்டு பிடித்த அடையாளமாக கன்னம் உட்குளிந்திருந்தது. எந்த பாவமும் இல்லாத கண்கள், கழுத்தில் சிலுவை. உன் பேர் என்ன நைனா? டேவிட். கிறிஸ்டினா? ஆமா. நீ என்ன மதக்கலவரமா? இல்ல. அடிதடியா? கொள்ளையா, போர்ஜரியா, ராபரியா? வாயை திறந்து சொல்ல. கொலை. அதிர்ச்சியை ஒரு வார்த்தையாக மட்டுமே கேள்விப்பட்டிருந்த ஜெயராம் அந்த நேரம் அதை உணர்ந்தான். என்ன சொன்ன? கொலையா? கிழவா, நீயா? தமாஸ் பண்றியா? அலட்டாம உன் கதைய சொல்லியா என்று டேவிட்டை பற்றி உலுக்கினான். டேவிட் முரட்டுத்தனமாக அவன் கைகளை உதறினான். உனக்கு கேட்க சுகமா இருக்கலாம், எனக்கு சொல்ல விருப்பமில்ல. அதெல்லாம் என் மனசோட மக்க வேண்டிய விஷயம். ஜெயராம் கருவிக்கொண்டான். 3 மாசம் இங்க தானே இருக்க போற, பாத்துக்கிறேன். டேவிட் அவன் கருவுவதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் வன்முறையை நம்பாத அன்புருவான தூய கிறிஸ்துவனான இருந்த அவனுக்குத்தான் என்னவெல்லாம் நிகழ்ந்து விட்டன. மேரி, நம்ம வாழ்க்கை எப்படியெல்லாம் பிறண்டு போயிடுச்சு. நினைச்சோமா இதெல்லாம் நடக்கும்னு? சராசரி மனுஷனா, அன்பான தந்தையா, தூய கிறிஸ்துவனா இருந்த என்கிட்ட நீ கொலையாளியாவா, ஜெயிலுக்கு போவேன்னு யாரும் ஆருடம் கூட சொன்னதில்லையே. சொல்லி இருந்தாலும் அதை நான் மட்டுமில்ல, ஊரே நம்பியிருக்காதே. பனித்த கண்களில் இருந்து கண்ணீர் உருண்டது. ஸ்தோத்திரம் ஃபாதர். தூய வெண் அங்கியும் கிருபையின் நிழலான வெள்ளை சிரிப்புமாக நின்றிருந்த தந்தை டிசோசா. ஸ்தோத்திரம் டேவிட் என்றார்.
உங்களை பார்க்கத்தான் காத்திருந்தேன். என்ன விஷயம்? ஃபாதர், மேரியோட திருமண அறிவிப்பு முதல் அறிவிப்பு கொடுத்துடுவோம். சந்தோஷம் ஃபாதர். மேரி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? மீண்டும் அருளான சிரிப்புடன் அவர் ஆசிர்வதித்தார். டேவிட் வெளியே வந்தான். அசோக மரத்தின் அடியில் ஒரு நிமிடம் நின்று பொங்கி வரும் மகிழ்ச்சியுடன் தேவாலயத்தை பெருமை பொங்க பார்த்தான். கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற தேவனே, நான் கேட்பதையெல்லாம் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறாய். நான் கேட்காதவையும் விரும்பாதவையும் முன்பு நடந்தன. என் பிலோமினா மரித்து போனாள். சின்னஞ்சிறு சிசுவாக மேரியை எப்படி வளர்க்கப் போகிறேன், எப்படி வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன் என்று அஞ்சினேன். இப்பொழுது எல்லாம் முடிந்துவிட்டன. நெஞ்சு கொள்ளாத சந்தோஷ படபடப்பு. ஆசுவாசப்படுத்திக் கொண்டு வீடு திரும்பினான். வீடு பளிச்சென்று வெறிச்சென்று. மேரி தையல் வகுப்பிலிருந்து திரும்ப நேரமாகும். மேரிக்கு பார்த்திருந்த பையன் பிரான்சிஸ். நல்ல பர்சனாலிட்டி. மேரி அதிர்ஷ்டசாலிதான். மனமெல்லாம் சந்தோஷ குமிழிகள் வண்ணமயமாக பறந்தன. டேவிட். வாசலில் நண்பன் டேனியல். என்ன டேனியல்? டேவிட், உன் கனவெல்லாம் கலைஞ்சிடுச்சு. என்ன சொல்ற? டேவிட் அவனை பற்றி உலுக்கினான். பிரான்சிஸ்க்கு மேரியை பிடிக்கலையாம். என்ன? பையனுக்கு மேரியை பிடிக்கலையாமா? பிடிக்குதுன்னு சொல்லித்தானே அறிவிப்பு வரை வந்திருக்கு. இப்ப பிடிக்கலைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? டேனியல் மௌனமாக நின்றான். சொல்லு டேனியல், சொல்லு. என் பொண்ணுக்கு என்ன குறை? அழகில்லையா, அறிவில்லையா, குணம் இல்லையா? டேவிட்டின் வேகமும் கோபமும் டேனியலை அச்சுறுத்தின. அசையாமல் மரம் போல நின்றான். டேனியல், காரணத்தை சொல்லு. நம்ம மேரிய பத்தி தப்பா சொல்லியிருக்காங்க. மேரிய பத்தி தப்பாவா? எந்த நாய் சொன்னது? டேவிட் அவன் சட்டையை பற்றி இழுத்து உலுக்கினான். பித்தான்கள் சிதறின. சட்டை கிழிந்தது. வேணாம் சொன்னா நீ கோபத்துல ஏதாவது செஞ்சிருவ. டேவிட் ஆத்திரத்தை கட்டுப்படுத்தி கொண்டான். டேனியலின் சட்டையை விடுவித்தான். எதுவும் செய்ய மாட்டேன், சொல்லு. ஜோர்னஸ் ராஸ்கல். அவனை. டேனியல் அவன் கைகளை பற்றி கொண்டான். டேவிட், நீ போய் அவனை பார்க்க கூடாது. ஏற்கனவே அவன் மேரிய பொண்ணு கேட்டப்போ நம்ம ஒத்துக்கல. அந்த குடிகார பையில நாம உதச்சு அனுப்பிட்டோம். அதான் இப்படி செஞ்சிருக்கான். நானே நேர்ல போய் அவனை கண்டிக்கிறேன். மேரிக்கு இந்த இடம் இல்லைன்னா வேற நல்ல இடம் கிடைக்கும். ஆத்திரப்பட்டு மேரிய அனாதையாக்கிட்டு போயிடாத. ஒரு கழுத சொன்னான்னு கல்யாணத்தை கைவிடுற மாப்பிள்ளையோட சஞ்சல புத்தி இப்பவே தெரிஞ்சு கல்யாணம் நின்னு போனதும் நல்லதுதான். நாளைக்கு திருமணம் ஆகி அதுக்கப்புறம் அவன் மேரியை இப்படி சந்தேகப்பட்டிருந்தா எவ்வளவு விபரீதமா இருக்கும். நீ மேரி வந்ததும் அவகிட்ட. டேவிட் திரும்பினான். வாசலில் மேரி நின்றிருந்தாள். வாமா. அருகே வந்து நின்றாள். கண்கள் கலங்கி இருந்தன. மேரி. அவள் தலையை வருடினான். அங்குளும் நீங்களும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். விம்மல் வெடித்தது. டேவிட் உணர்வுகள் மரத்து போக அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்தான். அன்று முழுவதும் அவன் வெளியே போகவே இல்லை. வீட்டிலேயே அடைந்து கிடந்தான். பகுதி 3. மாலையில் பஸ் பிடித்து மதுமதி வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள். இப்பொழுது ராஜசேகரை அவள் விரும்பவில்லை என்றாலும் மனதில் திருமணம் பற்றிய எண்ணமே இல்லை. இன்று அவர்கள் பெண் பார்க்க வருவதில் அவளுக்கு விருப்பமே இல்லை. அவள் விருப்பத்தை எங்கே கேட்டார்கள்? சம்பிரதாயமாக அவர்கள் பெண் பார்த்து விட்டு போகட்டும். பெண் பார்க்க வந்தால் உடனே திருமணம் கூடிவிட்டதென்று அர்த்தம். வீட்டிற்கு வந்ததும் வாசலிலேயே அசாதாரணம் தெரிந்தது. வராந்தாவில் ஏராள செருப்புகள் இறைந்து கிடந்தன. ஓயாமல் இறையும் அம்மா சன்னமாய் பேசிக் கொண்டிருந்தாள். அப்பாவும் பேசிக் கொண்டிருந்தார். வேறு பேச்சு குரல்களும் கேட்டன. ஹாலில் இருந்தவர்களை கடந்து உள்ளே போனாள். அம்மா வந்து முகம் கழுவ சொன்னாள். தலையை சீர் செய்தாள். அந்த சிவப்பு பட்டுப்புடவையை கட்டிக்கோ. காஃபி எடுத்துட்டு ஹாலுக்கு வா. கட்டி கொண்டாள். வந்தாள். இவதான் எங்க மதுமதி. எல்லோரும் ஏக காலத்தில் அவளை பார்த்தார்கள். மாப்பிள்ளைக்கு காஃபியை கொடு என்ற அப்பா அவனை அடையாளம் காட்டினார். கொடுத்தாள். அவன் அழகாக இருந்தான். ஆரவாரமில்லாத அழகு. சற்று பெண்மை சாயல் கொண்ட முகம், ஏறிய நெற்றி, கீற்றான விபூதி, சற்று விடைத்த காதுகள், எண்ணெய் தடவி அழுத்த தலைவாரி இருந்தான். வெளிர் மஞ்சள் சட்டையும் கருப்பு பேண்டும் அவனுக்கு நன்றாக பொருந்தி இருந்தன. மங்கள விஷயங்களுக்கு கருப்பு நிற பேண்ட் அணிந்து வருவார்களா என்ன? அவன் பார்வையும் அவள் மீதுதான். வெட்கம் சூழ அவள் பார்வையை திருப்பிக் கொண்டாள். அம்மா காஃபி ட்ரீயை வாங்கி கொண்டாள். அப்பா சொன்னார், அவங்கதான் பிள்ளையோட அப்பா அம்மா, நமஸ்காரம் பண்ணிக்கோ. அம்மா இரட்டை நாடியாக இருந்தாள். வட்ட முகம் சுவாவமாகவே சற்று கடுமையாக இருந்தது. அந்த வீட்டின் ப்ரீகேடியராக இருக்க வேண்டும். அப்பாவும் புஷ்டிதான். முகம்தான் சற்று சோகையடித்தது. அதிகார வர்க்கம் குறித்து சோகம் தங்கியிருக்கலாம். விழுந்து வணங்கினாள். மகராசியாயிரு, எழுந்துருமா. மது, நீ உள்ள போ. உள்ளே போனாள். கண்ணாடியில் அவளின் அழகான பிம்பம் விழுந்தது. எப்படி உன்னால சகஜமா முடிந்தது? எப்படி உன்னோட குழப்பங்கள் மறைந்தன? என்னதான் உன்னோட முடிவு? உனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கா? ஆமா, பிடிச்சிருக்கு. சோ உன் மனசை மாத்திக்கிட்ட? எஸ். இவ்வளவு சுலபமா? சுலபம் இல்ல,
ரணத்தோட வலியோட. ஹாலில் மீண்டும் உற்சாகமான குரல்கள். அப்போ மத்ததெல்லாம் பேசலாமா? அம்மா உள்ளே வந்தாள். மது. மது, பையனை நல்லா பாத்தியா? ராஜாவாட்டம் இருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா? ஒரு வினாடி தயங்கினாள். பின் பிடிச்சிருக்கு என்றாள். அம்மா மன மகிழ்ச்சியுடன் ஹாலுக்கு போய் அப்பாவிடம் சொன்னாள். அப்பா அறிவித்தார். பொண்ணுக்கு பையனை பிடிச்சிருக்கு, மேற்கொண்டு பேசலாம். பேச துவங்கினார்கள். சங்கிலி பரிமாணங்கள், கட்டிலின் சதுர சென்டிமீட்டர்கள், பீரோவின் விலைப்பட்டியல், பாத்திர விவரங்கள். அவர்களின் பேச்சு தெளிவாக காதில் விழுந்தாலும் மனமதில் நிலைப்படவில்லை. எதிர்ப்புற கண்ணாடியில் அவள் பிம்பம் இருந்தது. இந்த மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆச்சரியமா இருக்கே, எவ்வளவு சுலபமா மனசை மாத்திக்கிட்ட. அது என்னால முடியும். ஹாலில் இருந்து பிள்ளையின் அப்பா முத்தாய்ப்பாக சொன்னார். போய் லெட்டர் போடுகிற பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை. எல்லாம் பேசி முடிச்சாச்சு. வர்ற வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு, அன்னைக்கே நிச்சயம் பண்ணிடலாம். அதுக்கு முன்னால ஜாதக பொருத்த பாத்துறணும். ஆமா என்று அவர் பின்வாங்கினார். மதுவின் அப்பா ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்தார். உடனே ஜோசியர்கிட்ட காட்டி பொருத்தம் தெரிஞ்சதும் நிச்சயம் பண்ணிடுவோம், உத்தரவு கொடுங்க, வாங்க. புறப்பட்டார்கள். எல்லாம் பேசி முடித்த பிறகு, தீர்மானித்த பிறகு அவர்கள் வாங்கி போன ஜாதகம் பொருந்த வேண்டுமே என்று அவர் மனம் சலனப்பட்டது. அலுவலக நேரங்களில் எல்லாம் அவர் நினைவு வந்தது. மோகன் பிகாம், விஜய் கன்சல்டன்சியில் அசிஸ்டன்ட் மேனேஜர். எனக்கு இன்றைய கட்டற்ற சுதந்திரமெல்லாம் பிடிக்காது. சந்தேகமா பாரு, எவ்வளவு படிய தலவாரி இருக்கேன், எண்ணெய தடவி தலவாரி இருக்கேன். சிரித்து கொண்டாள். ஒருவரின் நிழல் உருவத்துக்கும் நிஜ உருவத்துக்கும் பொருத்தம் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் கற்பனை செய்து கனவில் பேசுவது கல்யாண காலத்து வசந்தம் இல்லையா? நோனோ, எனக்கு ரஜினியோட ஆக்சன் ஸ்டைல் எல்லாம் பிடிக்காது. ஐ லைக் கமல், ஒன்லி கமல். பரவாயில்ல, உன்னை ரஜினி படத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன். பட் நீயும் கமலோட முத்திரைகளை புரிஞ்சிட ரசிச்சுக்கணும். ஓகே, இந்த ரசனையெல்லாம் நமக்குள்ள வேறுபடுறதும் நல்லதுதான். ஏன்னா ஒருத்தரோட அச்சா இன்னொருத்தர் இருக்கிறது சரியில்லை, போர் அடிச்சிடும். மீண்டும் சிரித்தாள். பக்கத்து இருக்கே பத்மஜா கேட்டாள். என்னம்மா, கன்னத்தை கிளறாரா? ஏ, என்ன கேக்குற? சிரிச்சியே. இல்லையே. சரி, நம்புறேன். நாங்களும் உன்ன மாதிரி இருந்தவங்க தானே. மௌனமாக இருந்தாள். மோகன், நேரம் காலம் இல்லாம இப்படி ஆபீஸ்க்கெல்லாம் வந்து தொல்லை கொடுக்க கூடாது. உங்க குடும்ப ஜோசியர் வேற என்ன சொல்றாரோ. கடிகாரம் நட்பாய் செயல்பட்டது. 5 முறை மணி ஒலித்தது. பத்மஜாவுடன் வெளியே வந்தாள். என்னம்மா, லெட்டர் போட்டாங்களா? இன்னும் இல்ல. டோன்ட் வரி, உன் குணத்துக்கு ஜாதகம் தன்னால பொருந்தும். வீட்டிற்கு போய் வராந்தாவில் செருப்பை உதறிவிட்டு உள்ளே அடியெடுத்து வைத்ததும் அம்மா உற்சாகமாக சொன்னாள். அவங்க லெட்டர் போட்டிருக்காங்க. என்னவா என்றால் பட்டற்ற தோணியில். அம்மாவின் குரலில் பெருமிதம் துணித்தது. என்னவா இருக்க முடியும்? ஜாதகம் பொருந்தி இருக்கான், நிச்சயம் பண்ணிடலாம்னு எழுதியிருக்காங்க. நாளைக்கு மோகனோட அப்பா நேர்ல வர்றாராம். அப்படியா? என்னடி, ஏதோ உனக்கு சம்பந்தமில்லாத விஷயத்த கேக்குற மாதிரி கேக்குற? நீங்களா பார்த்து முடிவு செஞ்சது தானே. உனக்கு விருப்பம் இல்லைனா வேண்டாடி அம்மா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தெரியுமே, உன் மனசு கூட புரிஞ்சுக்க முடியலனா அப்புறம் நான் எப்படி உன் தாயா இருக்க முடியும்? அம்மா கடிதத்தை அவளிடம் நீட்டினாள். அவள் வேகமாக வரிகளில் ஓடினாள். வரிக்கு வரி அம்மா சொல்லி விட்டிருந்தாள். கடிதத்தை திருப்பி தந்தாள். குழாயை திறந்து முகம் கழுவினாள். அழுத்த துடைத்து கொண்டு கண்ணாடியின் முன் வந்தாள். முகவாயிலிருந்து கருப்பு மச்சம் பளிச்சிட்டது. அழுக்கை நீக்கி விடலாம், கரைகளை கழுவி விடலாம். ஆனால் இந்த மச்சம், இப்படித்தான் சில ஞாபகங்களும். பகுதி 4. ஞாயிறு காலை. சாறை சாறையாக மனிதர்கள் பைபிள்களுடன் போய்க் கொண்டிருந்தார்கள். சர்ச்சு நிரம்பியது. எல்லோரும் முழங்காலிட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். மேரியும் டேனியலும் அசைவற்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் டேவிட் மனதை ஒருமுகப்படுத்த முடியாமல் திணறிக் கொண்டிருந்தான். மெய்ப்பனுக்கு அடங்காத கருப்பு ஆடாக மனது அலைந்தது. முறையாக பார்த்தால் இன்றுதான் மேரியின் திருமண அறிவிப்பு செய்யப்பட வேண்டும். ஆனால் இத்தனை துன்பங்களுக்கும் ஜோர்னஸ் தான் காரணம். குடிகார பைய, ரவுடி. பிரார்த்தனை முடிந்து எல்லோரும் கலைந்தார்கள். டேவிட் வருந்தினான். உன்னதமான நேரத்தில் இந்த நினைவுகளா வந்து ஆக்கிரமிக்க வேண்டும். வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். பின்னால் யாரோ சரசரவென்று நெருங்குவதை உணர்ந்தார்கள். ஜோர்னஸ். அவளை பார்த்ததும் டேவிட்டின் நரம்புகள் முறுக்கேறின. கோப வெறியில் கொந்தளித்தன. டேனியல் அவன் கைகளை பற்றி கொண்டான். அந்த கைகளின் அழுத்தத்தில் அவனை சாந்தப்படுத்தும் சங்கேதம் இருந்தது. டேவிட் ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டான். குட் மார்னிங் டேவிட் என்றான் ஜோர்னஸ். ஜோர்னஸின் குரல் அவனுக்கு அருவருப்பை தந்தது. பேசாமல் நடந்தான். மேரிக்கு கல்யாணமாமே? மூவரும் அவனை நேராக வெறுப்புடன் பார்த்தனர். டேனியல் ஆத்திரத்துடன் சொன்னான். அதைத்தான் கெடுத்துட்டியடா பாவி. நான் கெடுத்துட்டேனா? ஆச்சரியமாக கேட்கும் அவன் குரலின்
அசாதாரண அப்பாவித்தனம் டேவிட்டுக்கு வெறியூட்டியது. ராஸ்கல், தெரியாத மாதிரி நடிக்காதடா. மேரி கெட்டு போனவன்னு சொன்னியாமே என்று பாய்ந்து அவன் தோள்களை பற்றினான். அவன் அலட்சியமாக தோளை பற்றியிருந்த கைகளை உதறினான். சச்ச, நான் சொல்லல, வேற யாராவது சொல்லியிருப்பாங்க. என்னடா சொன்ன? வேற யாராவது எப்படி சொல்லுவாங்க? சொல்ற அளவுக்கு என் பொண்ணை வளர்த்திருக்க. வேற யாராவது சொல்லியிருப்பாங்கன்னு சொல்ல உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம்? ஓங்கி அறைந்தான். ஜோர்னஸ் நிலை குலைந்து கீழே விழுந்தான். விழுந்த வேகத்தில் எழுந்தான். டேனியல், டேவிட், தகராறு வேணாம், வந்துடு என்று கத்த மேரி அவனுக்கு குறுக்கே பாய்ந்தாள். ஜோர்னஸ் அவளை இழுத்து தள்ளினான். டேனியல் ஓடி போய் அவளை தூக்கினான். பாய்ந்து வந்த ஜோர்னஸை டேவிட் மீண்டும் அடித்து வீழ்த்தினான். சரசரவென்று ஆட்கள் சேர்ந்து விளக்குவதா வேடிக்கை பார்ப்பதா என்று குழம்ப கூட்டத்திலிருந்து 3 பேர் முன்னால் வந்தனர். அவர்கள் ஜோர்னஸின் கையாட்கள். அவர்கள் டேவிட்டை தாக்க முயற்சிக்க டேவிட் தற்காத்து தாக்கினான். ஒருவன் பெல்ட்டை உருவி அடிக்க டேவிட் அதை கைப்பற்றி திருப்பி தாக்கினான். பக்கில்ஸ் பட்ட இடங்களில் இரத்த விலாறுகள். டேவிட்டின் தாக்குதல் அவர்களை ஆச்சரியப்பட வைத்தது, பயப்படவும். ஒருவன் பக்கத்து கடையில் பாய்ந்து சோடா பாட்டில் எடுக்க கூட்டம் சிதறி ஓடியது. டேவிட் விலக டேனியல் மேரியை காத்து நிற்க பாட்டில் விழுந்து வெடித்தது. சிதறிய துண்டுகள் பெருவாரியாக டேனியலை கிழித்தன. அலறியபடி விழுந்தான். டேவிட் வெறியின் உச்சத்தில் கடைக்குள் பாய்ந்து 2 கைகளிலும் அகப்பட்ட பாட்டில்களை எடுத்தான். காலி பாட்டில்கள். ஜோர்னஸ் தாக்க பாய்ந்தான். அடியாட்கள் குறுக்கிட்டு அவனை அடித்து வீழ்த்தினார்கள். அப்பா என்ற மேரியின் அலறல், வலியின் முழங்கும் டேனியல். டேவிட் பாட்டில்களை தரையில் தட்டி எடுத்துக்கொண்டு மீண்டும் ஜோர்னஸை நோக்கி பாய்ந்தான். அடியாட்கள் அவசரமாக குறுக்கிட்டு தடுக்க முயன்ற போது அவர்களில் வயிற்றில் அரை பாட்டிலை வாங்கி கொண்டான். 3வது நிமிடத்தில் டேவிட் கொலை குற்றவாளியானான். பகுதி 5. மதுமதி அலுவலகத்தை விட்டு புறப்பட்ட போது அவன் எதிர்பட்டான். ராஜசேகர் அயர்ந்து போனாள். எவனை இனி ஒரு நாளும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சாலோ அவன்தான் அற்பமானவன். ஆனா அவளுக்குத்தான் உடல் கூசியது. அவன் முகத்தை பார்க்க விரும்பாமல் விலகினாள். மதுமதி, எந்த குரலில் முன்பெல்லாம் தேன் சொட்டியதோ அதுவே இப்பொழுது தேளாய் கொட்டியது. ஆண்மையும் இனிமையும் ஒன்று சேர்ந்த குரல்தான் அவனுக்கு. அவளுக்குத்தான் அதை கேட்க பிடிக்கவில்லை. வேகமாக நடந்தாள். அவனும் தொடர்ந்தான். பஸ் ஸ்டாப்பில் வந்து நின்ற போது அவனும் அருகே வந்து நின்றான். அவனை பார்ப்பதை தவிர்த்து பாதையில் கண்களை வைத்திருந்தாள். மதுமதி, உனக்கு கல்யாணமாக போகுதாமே? கங்க்ராச்சுலேஷன். ஆமா, யார் அந்த ஏமாளி? கோபத்துடன் திரும்பினாள். உன் முட்டாள்தனமான கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாரில்லை. அப்படி சொல்லிட்டா எப்படி? அவன் கத்தினான். ராஜசேகர், நடு ரோட்ல அநாகரிகமா கத்துறது எனக்கு கேவலம்தான். ஆனா அதே மாதிரி உனக்கும் கேவலம்னு புரியலையா? அவன் சற்று நேரம் பேசாமல் நின்றான். பிறகு சீயுதன் என்று விலகினான். அவளுக்கு கோபமும் வெறுப்பும் அதிகமாகி இருந்தன. பயமும் குழப்பமும் தோன்றின. இவன் சொன்ன மாதிரி என்னை முதல் பார்வையிலேயே தேர்ந்தெடுத்திருக்கிற மோகன் ஒரு ஏமாளிதானா? நாளை திருமணத்திற்கு பின் அவன் ராஜசேகரை பத்தி கேள்விப்பட்டா தான் ஏமாற்றப்பட்டு விட்டோமே என்று கோபிக்க மாட்டானா? அதை தாங்க முடியுமா? பஸ்ஸில் போன போதும், இறங்கி நடந்த போதும், வீட்டில் வந்து விழுந்த போதும் மனதில் ஒரு ஆவேசமான மோகன் வந்தான். அடி பாவி, இப்படி மூடி மறைச்சு கெடுத்துட்டியே, எனக்கு துரோகம் பண்ணிட்டியே, இனிமே நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன்? நோ நோ, ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ என்று கத்தி சுவரில் மோதிக்கொண்டான். திரும்பினான். நீ செஞ்ச தப்புக்கு நீதான் தண்டனை அனுபவிக்கணும். இப்ப நான் உன்னை கொல்ல போறேன். ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. அவள் பின்னோக்கி செல்ல அவன் அவளை நோக்கி வந்து கொண்டே இருந்தான். முகமெல்லாம் வியர்த்தது. இப்படியெல்லாம் நடக்குமோ? நடக்கலாம். ஆண்களோட நிகழ்காலங்களுக்கு கூட மன்னிப்பு உண்டு. ஆனா பெண்களோட இறந்த கால தவறுகளுக்கு மன்னிப்பே கிடையாது. முகத்தை துடைத்து கொண்டாள். இந்த பிரச்சனைய இப்போவே கிள்ளி எறியணும். காஃபி டம்ளருடன் வந்த அம்மா கேட்டாள், என்ன, உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்றவள் காஃபியை உறிஞ்சியபடியே கேட்டாள், ஏமா, என் கல்யாணத்தை இப்ப நிறுத்த முடியுமா? என்னடி உளர்ற? அம்மா பதறினாள். உளராத, சந்தேகம் கேட்ட. அம்மா அவளை பயத்துடன் பார்க்க துவங்கினாள். ஏண்டி, அந்த பையனை பத்தி ஏதாவது தப்பா கேள்விப்பட்டியா? இல்ல. அப்புறம் என்ன? அவள் பதில் சொல்லவில்லை. அம்மா, உனக்கு தான் எவ்வளவு நம்பிக்கை? பையனை பத்தி தப்பா ஏதாவது கேள்விப்பட்டியான்னு கேக்குறியே. பையனை பத்தி தப்பு ஒண்ணுமே இல்லம்மா. பகுதி 6. டேவிட்டுக்கு மார்த்தாண்டனுடன் இருந்த மாதிரி ஜெயராமனுடன் இயல்பாக இருக்க முடியவில்லை. அவனுடைய பேச்சும் செயலும் சற்று பண்பாடற்றவையாக இருந்தன.
சிறை கைதிகள் என்றால் குற்றவாளிகள்தான், கொடூரமானவர்கள்தான். ஆனால் கரடுமுரடான அவர்களும் வழி தவறிய ஆடாக வந்து சேர்ந்துவிட்ட டேவிட்டிடம் மரியாதையாகத்தான் நடந்து கொண்டார்கள். டேவிட் வார்டன் அழைத்தார். என்ன சார், சூப்பரண்டன் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. எதுக்கு? நீ உங்க ஊருக்கு போயிட்டு வரணுமா? பரோலா? ஆமா. எதுக்கு பரோல்? நான் எதுவும் கேட்கலையே. ஆமா, நீ கேட்கல. ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கும், சூப்பரண்டன் சொல்லுவாரு. அவன் டேவிட்டை அழைத்து சென்று சிறை அதிகாரியின் முன்னால் நிறுத்தினான். டேவிட், நீங்க பரோல்ல உங்க ஊருக்கு போக போறீங்க. எதுக்கு? அவர் சற்று தயங்கினார். அதற்குள் ஒரு எஸ்ஐ 2 கான்ஸ்டபிள்களுடன் வந்தார். சல்யூட் அடித்தனர். இவர்தான் நீங்க கூட்டிட்டு போக வேண்டிய கைதி. அதிகாரி அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்க டேவிட்டின் மனது அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. எதுக்காக பரோல்? டேனியலுக்கு ஏதாவது? கர்த்தரோட ஆசையால டேனியல் நீண்ட நாள் சுகமா வாழ்வான். ஒருவேளை டேனியல் மேரிக்கு மாப்பிள்ளை பார்த்திருப்பானோ? அவர்களின் பேச்சு முடிந்து அவர்கள் அவனை அழைத்து செல்ல தயாரானார்கள். சார், நான் எதுக்காக போறேன்? சாரி டேவிட், உங்க மக இறந்துட்டதா செய்தி வந்திருக்கு. என்னது? மேரி மரித்து விட்டாளா? வெள்ளை உடையில் ஒரு தேவதையாக மணக்கோலம் பூண வேண்டிய என் மேரிக்கு சவப்பெட்டி தயாராகி விட்டதா? டேவிட் அப்படியே உணர்வற்று அழக்கூட தோன்றாமல் நின்றான். ஈம காரியங்களுக்காக தான் நீங்க போறீங்க, போய் நடத்தி வச்சுட்டு வந்துருங்க. நாங்களும் வருத்தப்படுறோம். எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள். சூப்பரண்டன் அவனுடைய தோளை தட்டி ஆறுதல் சொன்னார். காவலர்கள் வெளியே நடத்தி செல்ல டேவிட் இயந்திரமாக நடந்து ஜீப்பில் உட்கார்ந்தான். ஜீப் அவன் கிராமத்தை அடைந்தது. அந்த பாதையையும் கடைத்தெருவையும் வீடுகளையும் பார்த்தும் அவனுடைய துக்கம் வெடித்து கிளம்பியது. மேரி, என்னை விட்டுட்டு போயிட்டியாமா என்று அரட்டற்ற குரலில் எஸ்ஐக்கு அந்த துயரத்தை அடக்க சட்டத்துக்கும் லத்திக்கும் சக்தியில்லை என்று புரிந்தது. அமைதியாக இருந்தார். ஜீப் அவன் தெருவை அடைந்தது. ஜீப்பை கண்டு தெரு பரபரத்தது. டேவிட் வந்தாச்சு, டேவிட் வந்தாச்சு. குரல்களை கேட்டு உள்ளே இருந்து டேனியல் ஓடி வந்தான். ஜீப்பில் இருந்து இறக்கப்பட்ட டேவிட்டின் கைகளை பற்றி கொண்டான். டேவிட், மேரி போயிட்டாடா, நம்மளையெல்லாம் விட்டுட்டு போயிட்டாடா. டேனியல். டேவிட் அவசரமாக உள்ளே ஓடினான். உள்ளே கிடத்தப்பட்டிருந்த மேரியின் உடலை பார்த்து அதிர்ந்தான். முகம் என்னவோ பொலிவாய்த்தான் இருந்தது. ஆனால் உடல் வெள்ளை துணியால் கட்டு போடப்பட்டிருந்தது. என்றால் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். மேரி அன்பின் அடையாளமாய், வாழ்வின் ஒரே பற்றுக்கோடாய் அவன் மார்பிலேயே வளர்ந்த மேரி, அவனுக்கு அழக்கூட குரல் வரவில்லை. கண்கள் மட்டும் அருவியாய் கண்ணீர் பொழிந்தன. ஆறுதலாக தோளை தொட்ட டேனியலை நிமிர்ந்து பார்த்தான். மேரி எப்படி செத்தா? டேனியலின் முகத்தில் வேதனையும் பயமும் விரவி கிடந்தன. நேத்து சாயங்காலம் துணி துவைக்க குளத்துக்கு போனா. இருட்டையும் வீடு திரும்பல. சந்தேகப்பட்டு போய் பார்த்தேன். அலங்கோலமா கிடந்தா. டேனியல், நீ என்ன சொல்ற? மேரியை யாரோ சொல்லு. கெடுத்துட்டாங்க. ஜீசஸ் என்று கத்தினான் டேவிட். அந்த குரலில் இரைச்சல் இல்லை, வேதனையும் இல்லை, குரூரம் மட்டுமே இருந்தது. வெளியே இருந்த எஸ்ஐ சந்தேகத்துடன் ஒரு முறை எட்டி பார்த்தான். போலீஸ் என்ன செஞ்சாங்க? உடம்பை எடுத்துட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. சில பேரை விசாரணை பண்ணாங்க. ஆனா யாரையும் கைது பண்ணல. இதெல்லாம் அவன் வேலையா தான் இருக்கும். நானும் ஜோர்னஸை தான் சந்தேகப்பட்டேன். நீ ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் 2 முறை அவன் மேரியை மிரட்டி இருக்கான். நானும் அவனை வார்ன் பண்ணிட்டு வந்தேன். ஒரு தடவை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். ஆனா போலீஸ்காரங்க என்னதான் மிரட்டினாங்க. இனிமே அவன் வம்புக்கு போக மாட்டேன்னு எழுதி என்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டாங்க. இப்ப கூட நான் எனக்கு ஜோர்னஸ் மேலதான் சந்தேகம்னு சொன்னேன். அவங்க அவனை விசாரிக்க கூட இல்லை. பணம் அவங்க கண்ணை மறைக்குது டேனியல். நான் திரும்பவும் ஜெயிலுக்கு போக போறதில்ல. அப்படின்னா நான் தப்பிக்க போறேன். பகுதி 7. அம்மா அப்பாவிடம் சொன்னாள். மது பேசுறது கேட்டீங்களா? கல்யாணத்தை நிறுத்தணுமா? அப்பா வாய் ஓயாமல் சிரித்தார். பைத்தியம், அவளுக்கு இதே வேலை. கல்யாணம் வேண்டாம்பா, அப்புறம் ஒத்துக்குவா. கல்யாணத்தை நிறுத்த சொல்லுவா, அப்புறம் நடத்த சொல்லுவா. கல்யாணம் பண்ணிக்குவா. அம்மாவும் சிரித்தாள். குழந்தையே பெத்து தர மாட்டேன்னு சொல்லுவா, அப்புறம் பெத்தெடுப்பா. அப்பா மீண்டும் வாய் ஓயாமல் சிரித்தார். அம்மாவும் சிரித்தாள். மதுமதி மட்டும் சோர்ந்து போனாள். அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அவளை தெரியும், மோகன தெரியும், பிறக்க போற குழந்தைய தெரியும். ஆனா அவளுக்கு மட்டுமே ராஜசேகரை தெரியும். ராஜசேகர் அவள் காலை சுத்தின பாம்பு. என்ன ஒதுக்கிட்டு நீ இன்னொருத்தனோட சந்தோஷமா வாழவே முடியாது. அதை நான் அனுமதிக்கவே மாட்டேன். மது. அம்மாவின் குரல் நினைவுக்கு இழுத்தது. இந்த குத்துவிளக்கு நல்லா இருக்கா பாரு. நல்லா இருக்கு. என்னம்மா அடிக்கடி இப்படி மறந்து போற என்றார் அப்பா. ஒண்ணுமில்லப்பா. அம்மா அப்பாவை கடிந்து கொண்டாள். வயசு பொண்ணு கல்யாணமான போகுது, ஏதோ ஞாபகம், அவளை போய் கொடையிறீங்களே. தப்புதாண்டி பொம்மனாட்டிங்களே. அம்மா சிரித்து விட்டாள். பொண்ணுக்கு கல்யாணமாக போறது இந்த வயசுல வாய பாத்தியா? மதுமதியும் கலகலப்பாக
வர வர அப்பாவுக்கு உன்கிட்ட பயம் இல்லாம போச்சுமா என்றாள். வீட்டுக்கு போனதும் கண்டிச்சு வைக்கிறேன். மது, இப்பவே உங்க அம்மாவை பார்த்து தெரிஞ்சுக்க, புருஷனை எப்படி ஓட ஓட விரட்டுறதுன்னு. பாவம் அந்த மோகன் படாத பாடு பட போறான். மூவரும் சிரித்து கொண்டே வீடு திரும்பிய போது வாசலில் மோகனின் அப்பா, வாங்க உள்ள வாங்க, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல, இப்பதான் வந்தேன், 10 நிமிஷமாக போகுது. கன நேரத்தில் மதுமதியும் அம்மாவும் ஹாலை விட்டு சரையலாக அப்பா சுவாவமாக அவர் எதிரில் உட்கார்ந்தார். காஃபி கொண்டு வா. அதெல்லாம் எதுவும் வேணாம், ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போலாமான்னு வந்தேன். முக்கியமான விஷயமா? என்ன? ஒன்றும் இல்லை, நாம குறிச்சிருக்கிற முகூர்த்த நாளுக்கு 2 நாள் தள்ளி பையனோட கம்பெனியில ஆடிட்டிங் போக சொல்றாங்க. கல்யாணம் ஆன கையோட லீவ் இல்லாம பொண்டாட்டியை விட்டுட்டு இவன் வெளியூர் போக முடியுமா? அது எப்படி உடனே அவர் ஆபீஸ் போக முடியும்? அப்பா நெற்றியை தேய்த்து கொண்ட போது அம்மா காஃபி கொண்டு வந்தாள். அதனாலதான் கல்யாண தேதியை தள்ளி வைக்கலாம்னு சொல்ல வந்தேன். அம்மா இறைந்து பேசாமல் சொன்னாள். அது எப்படி முடியும்? அந்த தேதிக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கு. அதை மாத்தினா ஏகப்பட்ட நஷ்டம். அதுவும் இல்லாம வேற தேதிக்கு எல்லா ஏற்பாடும் பண்றதும் கஷ்டம். பத்திரிக்கையும் அடிச்சு கொடுத்தாச்சு. இப்ப எப்படி மாத்துறது? எனக்கும் தேதி மாத்துறது சௌகரியம் இல்லை. கல்யாணம் முடிஞ்ச கையோட பொண்ணும் மாப்பிளையும் பிரிஞ்சிருக்கணுமேனு சொன்னேன். ஆடிட்டிங் எவ்வளவு நாளா? 10-15 நாள் ஆகலாம். ஒரு காரியம் செய்வோம், தம்பதிகளுக்கு அதை ஹனிமூன் ஆக்கிடுவோம். நீங்க சொல்றது நல்ல யோசனை தான். ஆனா 10-15 நாள் அங்க ஹோட்டல்ல தங்கினா நிறைய செலவாகுமே. கல்யாணத்தை ஒத்தி போட்டா ஏற்படக்கூடிய செலவை விட இது குறைச்சல் தானே. அந்த செலவை நானே ஏத்துக்கிறேன். அப்ப சரி, ரொம்ப சந்தோஷம். நானும் பத்திரிக்கை அடிச்சிடுறேன், வரட்டுமா? எழுந்து கொண்டார். மேரியின் உடல் மீது டேவிட் தலையை வைத்து கதறி கதறி அழுதான். டேனியல் ஜன்னலின் மரச்சட்டங்களை அறுக்கத் தொடங்கினான். சப் இன்ஸ்பெக்டரும் காவலர்களும் வெளியே உலவிக் கொண்டிருந்தார்கள். அந்த அறைக்கு பின்புற கதவு எதுவும் கிடையாதென்பது அவர்களுக்கு தெரியும். டேவிட் தங்களை கடந்துதான் வெளியேற முடியும் என்ற எண்ணத்தில் தைரியமாகவும் அலட்சியமாகவும் இருந்தார்கள். என்றாலும் அடிக்கடி அவனை கவனிக்க தவறவில்லை. டேனியல் மரச்சட்டங்களை அறுத்து பெட்டியின் மறைவில் போட்டுவிட்டு அவனிடம் வந்தான். தேறுதல் கூறுவதைப் போல் அவன் தோளை பற்றினாள். நீ சொன்ன மாதிரியே சட்டத்தை எல்லாம் அறுத்து தள்ளிட்டேன். ஆனா இந்த சின்ன ஜன்னல் வழியா நீ தப்பிச்சு போக முடியாது. தெரியும், சுவத்தை கொஞ்சம் இடிச்சு தள்ளணும். சத்தம் கேட்குமே. மண் சுவர் தானே, அதிகம் சத்தம் இருக்காது. நீ போய் 3வது வீட்டு வானக்காரரை கூப்பிட்டு வாசல்ல நின்று வரிசையா வானங்களை வெடிக்க சொல்லு. பறை அடிக்கிறவங்களை வரவழைச்சு அதே நேரத்துல பறை அடிக்க சொல்லு. அந்த சத்தங்களுக்கு நடுவில் நான் சுவத்தை இடிச்சு தப்பிச்சிடுறேன். டேவிட், மேரியோட சடங்குகளை யார் கவனிக்கிறது? அவளோட உயிரையே காப்பாற்ற முடியல. செத்ததுக்கு அப்புறம் சடங்கு செஞ்சா என்ன, செய்யலைனா என்ன? டேவிட், நீ தப்பிச்சு போனதும் போலீஸ் என்னையும் பிடிச்சிடும். மேரி அனாதப்படமா? பரவாயில்ல, இந்த ஊர்ல தயாராகிற அடுத்த சவப்பட்டி ஜோர்னஸோடையதா தான் இருக்கணும். அது சுலபம் இல்லை டேவிட். இப்போ ஜோர்னஸ் ஊர்ல இல்லை, அவன் மெட்ராஸ் போயிட்டான். திரும்ப எப்போ வருவான்னு தெரியாது. அவன் ஊர்ல இல்லைனாலும் பரவாயில்ல டேனியல். அவன் சாகிற வரைக்கும் நானும் போலீஸ்ல சிக்க மாட்டேன். நீ போய் ஆக வேண்டியதை கவனி. டேனியல் வெளியேறினான். டேவிட் மீண்டும் சவத்தின் முன்னால் அமர்ந்து கொண்டிருந்தான். ஆனால் அளவில்லை. எஸ்ஐ ஒரு முறை உள்ளே வந்து கண்களால் துளாவினார். பெட்டியின் பின்னால் இருந்த சட்டங்கள் அறுக்கப்பட்ட ஜன்னல் அவர் கண்களில் படவில்லை. திருப்தியுடன் வெளியே போய் உட்கார்ந்தார். சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டார். முத்து, இங்க எங்கேயாவது டீ கிடைக்குமா பாரு. வர்ற வழியில பார்த்தேன் சார். எப்படியும் ஒரு பர்லாங்கு போகணும். அப்படியா? பக்கத்துல யார்கிட்டையாவது ஃப்ளாஸ்க் இருந்தா வாங்கிட்டு போ. ஆகட்டும் சார். ஜீப் எடுத்துட்டு போறியா? வேணாம் சார், ஸ்லோவா தான் போகணும். இதுல 3 வளைவு வேற. காலார நடந்து போயிட்டு வந்துடுறேன். அருகில் இருந்த மற்றொரு காவலர் ஒரு சின்ன தயக்கத்துக்கு பிறகு கேட்டார். ஐயா, பெர்மிஷன் கொடுத்தா நானும் போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாயா, சீக்கிரம் வந்துடுங்க. இருவரும் வெளியேறினார்கள். எஸ்ஐ சிகரெட்டை உறிஞ்சியபடி பார்வையை திருப்பினார். சவத்தின் அருகே டேவிட் உட்கார்ந்திருந்தான். டேனியல் திரும்பி வந்தான். டேவிட்டிடம் போனாள். எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்போ பறையடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 10 நிமிஷம் கழிச்சு வான வேடிக்கை ஆரம்பமாயிடும். தொடர்ந்து சரமா வெடிக்கும். நல்லது. எஸ்ஐ என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கான். நீ எனக்கு பின்னால உட்கார்ந்துரு. டேனியல் டேவிட்டை மறத்தபடி உட்கார்ந்து கொண்டான். டேவிட் சத்தமின்றி எழுந்து சென்றான். பெட்டியை சற்று நகர்த்தினான். கடப்பாறையை கையில் எடுத்துக்கொண்டு தயாராக நின்றான். என்னப்பா டேவிட், என்ன பண்ற? எஸ்ஐயின் குரலுக்கு அதிர்ந்தான். டேனியல் மெல்லிய குரலில் சொன்னார். அவர் உட்கார்ந்த இடத்திலிருந்து தான் கேட்கிறாரு. எதையாவது சொல்லி சமாளி. என்ன சொல்வது என்று அவன் திகைத்து நின்ற நேரத்தில் மீண்டும் அவரின் குரல். சீக்கிரம் ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கப்பா, நேரமாகுது. டேவிட் சுதாரித்து கொண்டான். கடப்பாரியை கிடத்திவிட்டு அரை வாசல் அருகே வந்தான். ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சார். இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஆகட்டும். பறையொலி துவங்கியது.
கேஷுவலாக திரும்புவது போல் திரும்பி வேகமாக ஜன்னல் அருகே வந்து கடப்பாறையை கையில் எடுத்துக்கொண்டான். அடுத்தடுத்து வெடிச்சத்தம் காதை பிளக்க சுவரை இடிக்க துவங்கினான். இடைவிடாத பரவொலியும் வெடிச்சத்தமும் அந்த ஓசையை விழுங்கி செரிக்க டேவிட் சுவரை தேவையான அளவு இடித்து முடித்தான். என்னையா இது, விசித்திரமா இருக்கே, பறையடிக்கிறீங்க, கூடவே வான வேடிக்கை வேற? ஒருவன் பதில் சொன்னான். இதெல்லாம் இந்த ஊர் வழக்கம் சார். இந்துவா இருந்தாலும் கிறிஸ்துவரா இருந்தாலும் இதெல்லாம் உண்டு. என்னமோ பண்ணுங்க, சீக்கிரம் ஆகட்டும். வெளியே போயிருந்த காவலர்கள் திரும்பி வந்தனர். முத்து டீயை ஊற்றி கொடுக்க எஸ்ஐ அதை உறிஞ்சி முடித்துவிட்டு அடுத்த சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டார். எழுந்து நடமாடினார். அறைக்கு வந்தார். உள்ளே சவம் இருந்தது. டேனியல் இருந்தான். பெட்டி நகர்ந்திருந்தது. ஜன்னல் விரிந்திருந்தது. டேவிட் என்று பல்லை கடித்தார். டேனியலின் முன்னுச்சி மயிரை பற்றி தூக்கினார். டேவிட் எங்க? தப்பிச்சு போயிட்டான் சார். பாஸ்டர்ட். அவனை ஓங்கி அறைந்தார். பகுதி 8. அலுவலக கேண்டீன். மதுமதியின் கையில் காற்றாய் இன்விடேஷன்கள் இருந்தனர். காஃபியை வாங்கி வந்த பத்மஜா ஒன்றை அவளிடம் நீட்டிவிட்டு எதிரில் உட்கார்ந்து கொண்டாள். மது, கேட்குறேன்னு தப்பா நினைக்க மாட்டியே? என்னம்மா பீடிகையெல்லாம் பலமா போடுற? நமக்குள்ள இதெல்லாம் ஏன்? ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வா. இல்ல மது, நான் கேள்விப்பட்டதை வச்சுதான் கேட்குறேன். தப்பா நினைக்காத. கொஞ்ச நாள் நீ ராஜசேகரனோட பழகுனது. அவள் மனதுக்குள் ஒரு லார்வா புழு அருவருப்பாக உருவுடன் ஊர்ந்தது. அர்மீனியன் தெருவில் அழகுக்கு ஊடுருவும் சர்ச்சு வாசல் தொழு நோயாளிகள் மாதிரி மனதின் ரம்மியங்கள் தொலைந்து போய் ஒரு அருவருப்பு மட்டுமே எஞ்சியது. அவள் ராஜசேகரனோடு சுற்றிய நாட்கள் பத்மஜா வரை தெரிந்திருக்கிறதென்றால் அவள் மறக்க விரும்பும் அந்த கருப்பு சரித்திரம் ஆழமாக வேரூன்றி விட்டது. சாரி என்று பத்மஜா அவள் கையை பற்றி கொண்டாள். இட்ஸ் ஆல்ரைட். நீ கேள்விப்பட்டதுல ஒன்றும் தப்பில்லை. உனக்கு யார் சொன்னாங்க? டெஸ்பாஜ் பாஸ்கரன். ஐசி. அப்ப நிறைய பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இருக்கலாம். நீ ஏன் ராஜசேகரையே கல்யாணம் செஞ்சுக்க கூடாது? நான் தயார். அப்படின்னா அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க தயாரே இல்லை. ஒரு நாள் பீச் ரெசார்ட்டுக்கு போகலாம்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான்னு சொன்னேன். மௌனமா இருந்துட்டான். அப்புறம் ஒரு நாள் பிக்னிக் போவோன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் போகலான்னு அவனுக்கு கோபம் வந்துடுச்சு. வேடிக்கையா இருக்கே, கூப்பிடுறதும் அவன், கோவப்படுறதும் அவனா? கல்யாணங்கிறது சைலன்ஸ் ப்ராஸ்டியூஷன். ஒரு நாள் ஒரு லெக்சர் கொடுத்தான் பாரு, ரியலி ஃபேண்டாஸ்டிக். அப்புறம் அப்புறம் என்ன? சரி, இந்த லைசன்ஸ்டு ப்ராஸ்டியூஷனும் வேணாம், லைசன்ஸ்டு இல்லாத ப்ராஸ்டியூஷனும் வேணாம்னு உதறிட்டு வந்துட்டேன். ஐசி, உனக்கு கல்யாணமாக போகிறது அவனுக்கு தெரியுமா? பத்மஜா சாதாரணமாகத்தான் கேட்டாள். ஆனால் அதன் தவணி அவளுக்குள் மாறுபட்டது. ராஜசேகர் அவள் திருமணத்தை தடை செய்வானா? பயந்தாள். என்ன மது, அவனுக்கு தெரியுமா? தெரியும், ஆனா தேதியெல்லாம் தெரியாது. அப்படியா? பார்த்து நடந்துக்க. அவனால ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது. அவனுக்கு இன்விடேஷன் கொடுக்காத. ஓகே. ஆனால் அலுவலகம் முடிந்து அவள் வெளியே வந்த போது அந்த பைக் அவளுக்காக காத்திருந்தது. அவனும் ஹலோ மதுமதி என்றான். ராஜசேகர் திகைத்து போய் நின்றாள். இன்விடேஷன்களில் ஒன்றை உருவினான். நீ கொடுத்ததா நினைச்சுக்கிற. அதன் மீது தன் பெயரை எழுதி கொண்டான். நீ எழுதுனதா நினைச்சுக்கிற. நான் உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவேன். உனக்கு பிரசன்ட் பண்ணுவேன். மோகனுக்கும் பிரசன்ட் பண்ணுவேன். நிமிர்ந்தாள். எதேன்னு கேள. சரி, நீ கேட்க மாட்ட. என்னோட டூ. இட்ஸ் ஓகே, நானே சொல்றேன். சில மாலை நேர மயக்கங்கள்ல நாம பரிமாறிக்கிட்ட கடிதங்கள்ல உன்னோட பங்கு. நான் டெல்லி கான்ஃபரன்ஸ்க்கு போயிருந்தப்போ நீ உடம்புல பசல படர்ந்து பக்கம் பக்கமா எழுதின கடிதத்தை. ராஜசேகர். பகுதி 9. ஊரின் எல்லைக்கு வந்ததும் கிடைத்த பஸ்ஸை பிடித்த டேவிட் அரக்கோணம் வந்து இறங்கினான். கையில் ஒரு மோதிரம், வாட்ச், டேனியல் கொடுத்த சொற்ப பணம், பையில் மேரியின் நகைகள். சொற்ப நாட்கள் வேலையின்றி வாழ இது போதும். சரியான தருணத்தில் திரும்பி வந்து ஜோர்னஸை கொல்ல வேண்டும். அதுவரை போலீசிடம் சிக்காமல் மறைந்திருக்க வேண்டும். யோசனையுடன் டேவிட் நட்ட நடு தெருவில் நின்றிருந்த நேரம் கோவிந்தா கோவிந்தா என்றபடி ஒரு பெரிய குடும்பம் வந்தது. 6 to 60 வரை மொட்டை எடுத்துக் கொண்டிருந்தார்கள். சற்று தள்ளி அரோகரா என்று ஒரு கும்பல். அவர்களும் மயிரை மலித்து சந்தனம் பூசியிருந்தார்கள். டேவிட்டுக்கு மின்னலாக அந்த யோசனை தோன்றியது. கழுத்தில் இருந்த சிலுவையை நீக்கினான். சலூனுக்கு போனான். சம்மரமா? இல்ல, மொட்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்த கையோடு 2 வில்லை சந்தனம் வாங்கி குலைத்து பூசிக்கொண்டான். ஓம் நமச்சிவாயா. இனி இந்த கட்டைக்கு பெயர் நமசிவாயம். நமச்சிவாயம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தான். மெட்ராஸ் போய்விடலாமா? பரத்த அந்த பெரிய நகரத்தின் லட்சோப லட்சம் மக்களில் ஒரு துளியாக மறைந்து விடலாம். சற்று யோசித்து அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டனான். தமிழ்நாட்டு நகரங்களை விட பெங்களூர் பாதுகாப்பானதாக தெரிந்தது. பெங்களூருக்கு டிக்கெட் வாங்கினான்.
பெங்களூர் மெயிலில் பயணமானான். பகுதி 10. விடிந்தால் கல்யாணம். மதுமதி மாடியிலிருந்தே பார்த்தாள். மாப்பிள்ளை ஊர்வலம் வந்து கொண்டிருந்தது. விடியலில் பெரியவர்கள் நிச்சயித்த சுப முகூர்த்தத்தில் அவள் கழுத்தில் மோகன் மாங்கல்யம் அணிவிப்பான். ஆனால் தூரத்தில் எங்கேயோ பைக் படபடக்கும் சத்தம் கேட்டது. ராஜசேகர் வந்துட்டானா? மனம் பயந்து தவித்தது. பைக் அதிர்ந்து கொண்டே அவள் வீட்டை கடந்தது. அவன் இல்லை. அதர்வைஸ் ஐ வில் மீட் யூ இன் யுவர் மேரேஜ். அவன் வார்த்தைகள் மன சுவர்களில் மோதி அதிர்ந்தன. விடியலில் அவள் திருமதி மோகனாக போகும் இன்பமான கணத்தில் அவன் எதிர்படலாம். கடிதங்களை நீட்டலாம். மோகன் அவளை சந்தேகிக்கலாம். நினைக்கும் பொழுதே வியர்த்தது. யாரேடனமும் சொல்லி ஆறுதல் தேட வேண்டும் போல் இருந்தது. யாரிடம்? கேள்வி பெரியதாகி வாய் திறந்து அவளை விழுங்க துவங்கியது. என்னம்மா, மாப்பிள்ளையவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? அது தூரத்து அத்தையின் கிட்டத்து கிண்டல். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. ஒன்றும் இல்லையா? மறைக்காத. மது, நானும் உன்ன மாதிரி சின்னவளா இருந்துதான் கிளம்பானேன். இந்த நேரம் மனசு கடந்து எப்படி தவிக்கும்னு எனக்கு தெரியும். ஆமா, ரொம்ப தெரியும் உனக்கு. உன் வாழ்க்கையில எந்த ராஜசேகராவது குறுக்கிட்டு இருக்கானா? அவன்கிட்ட நீ இப்படி எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டு இருக்கியா? அத்தை அவளை அறைக்குள் அழைத்து கொண்டு போய் அமர்த்தினாள். உடம்புதான் உட்கார்ந்து கொண்டது. மனசு யாரிடமேனும் சொல்லிவிட வேண்டும். உணர்ந்து புரிந்து உதவக்கூடியவராய் யாராவது சொல்லிவிட வேண்டும். அப்பா கிட்ட சொன்னா அயர்ந்து போவார், அழுது புலம்புவார். பூஞ்சை மனம். அம்மா கிட்ட சொன்னா தாங்கிக்குவா, புரிஞ்சுக்கிற மாட்டா. சொல்ற நேரத்துல கோபத்தோட உச்சத்துல கூச்சலிட்டே காரியத்தை கெடுத்துடுவா. வேற யார்கிட்ட மனம் விட்டு சொன்னா புரிஞ்சுக்கிட்டு உதவக்கூடியவர் யாரு? உறவு கூட்டத்துல யாரும் இல்ல. அப்புறம் நட்பு வட்டத்துல பத்மஜா. மனம் சற்றே தெளிந்தது. பத்மஜாவிட சொல்லலாம். அவ முன்பே தெரிஞ்சுக்கிட்டவ, அவளை முழுமையா புரிஞ்சுக்கிட்டவ, நிச்சயமா உதவக்கூடியவ. ஆனா அவள் பெண். ராஜசேகருங்கிற சிக்கலான அயோக்கியனை அவளால எப்படி மௌனப்படுத்த முடியும்? மீண்டும் மனதில் இருளடித்தது. என்றாலும் முயற்சிக்கலாம். வாசலில் பைக் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. பால்கனிக்கு வந்தால் பார்த்தால் பயந்தபடி. ராஜசேகர் பைக்கை நிறுத்தி பூட்டிக் கொண்டிருந்தான். பகுதி 11. தலைநகர நாகரிகங்களுக்கெல்லாம் ஒரு கலப்பு சாயல் உண்டு. அந்தந்த மாநிலத்தின் தன்மை மட்டுமின்றி பிற மாநில கலாச்சார கலப்புகள் இருக்கும். பெங்களூரில் அது சற்று தூக்கலாக இருந்தது. தமிழ்நாட்டை விட்டு விலகிய மாதிரியே தோன்றவில்லை. தமிழ் பேசி நடந்த ஜனங்கள், தமிழில் நின்ற போஸ்டர்கள், ஓட்டமாய் ஓடிய தமிழ் படங்கள், தமிழ் பத்திரிகைகளை விற்ற கடைகள். டேவிட் நின்றான். தினத்தந்தி வாங்கினான், புரட்டினான். கொலை கொள்ளை செய்திகளை எல்லாம் துருவினான். அவன் தப்பி ஓடியதை பற்றிய செய்தி எதுவும் இல்லை. போலீஸ் தேடிக்கொண்டுதான் இருக்கும். இன்னும் ஒரு வாரத்தில் பெங்களூரை விட்டு வெளியேற வேண்டும். வேறு ஏதாவது சுமாரான நகரத்தை அடைய வேண்டும். போலீசுடன் ஆடிவரும் இந்த கண்ணாமூச்சி இன்னும் 2 மாதங்களுக்குத்தான். அதற்குள் அவர்களுக்கு சலிப்பு தட்டிவிடும். கிராமத்துக்கு இவன் வருவார் என்ற நம்பிக்கை நசியும். காக்கி சட்டைக்குள் இருக்கும் கஞ்சி மாதிரி உடம்பில் மெத்தனம் மூறி போகும். அந்த நேரம் திரும்ப வேண்டும். நேராக அரக்கோணம், அங்கிருந்து கிராமத்துக்கு. இரவில் கிராமத்தை அடைய வேண்டும். கருங்களில் எழுந்து கலனியை பார்க்க போகும் ஜோர்னஸை. அவனுக்கு அது தினசரி பழக்கம். விளைச்சலின் எந்த பருவத்திலும் அவன் கலனியை பார்க்க தவறுவதில்லை. காலையிலும் எழுந்து புறப்பட்டால் குளியல் வரை கலனியில்தான். அவன் சாவும் அங்கேதான். டேனியல் இருந்தால் வேலை சுலபம். இருப்பதற்கு வாய்ப்பில்லை. அவனை அன்னைக்கே போலீசார் இழுத்துக்கிட்டு போயிருப்பாங்க. துன்புறுத்தி கொன்னிருப்பாங்க. நண்பன் என்றால் அவன் மட்டுமே. பகுதி 12. கல்யாண பரபரப்புக்கு அலங்கார அவஸ்தைகளுக்கு நடுவில் ராஜசேகர் அடிக்கடி தென்பட்டான். அவன் கையில் இருந்தது கிஃப்ட் பாக்கெட். வண்ண காகிதங்களில் அழகாக மூடப்பட்டிருந்தது. அதில் பரிசு பொருள் இருக்கலாம். ஆனால் அதற்குள் ஒரு கடிதமும் இருக்கும். செம்பு பாலில் கலந்த துளி விஷம் மாதிரி. அந்த பரிசு கூட விஷத்தை செலுத்த உதவும் பால்தான். ஓரிரு முறை ராஜசேகரின் கண்கள் நேராக எதிர்பட்டன. அதில் விரசமும் இருந்தது, விஷமும் இருந்தது. அவனை நிச்சயமா தடுத்தாகணும். இல்லைனா கல்யாண பந்தல் கலைஞ்சு போகும். மாலைகள் நாராகும், பூக்கள் இதழ்களாகும். மது. அன்பும் உற்சாகமுமாய் அழைத்த குரல். பத்மஜா எதிரே நின்றாள். பத்மஜா, நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்றாள் பதட்டமாக. என்ன மது, வந்ததும் வராததுமா என்கிட்ட உதவி கேட்குற? ராஜசேகர் வந்திருக்கான். அப்படியா? ஆமா. அது மட்டும் இல்ல, கையில ஒரு கிஃப்ட் பாக் வேற வச்சிருக்கான். ஏற்கனவே என்ன மிரட்டினா. இப்ப பரிசோட வந்திருக்கான். நிச்சயமா அந்த பரிசுக்குள்ள லெட்டர் இருக்கும். லெட்டரா? நான் எழுதின லெட்டர். நீ லெட்டர் வேலை எழுதி தொலைச்சியா? இப்ப என்ன பண்ணணும்? எனக்கு ஒன்றும் புரியல. நீ தான் ஏதாவது செய்யணும். கல்யாணத்துல அவன் எந்த கலாட்டாவும் பண்ணாம பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. எப்படி? அதை நீ தான் தீர்மானம் பண்ணணும். எனக்கு எதுவுமே தோணல, பயமா இருக்கு. சரி, ஒரு வழி இருக்கு. என்ன? நாம பெண்கள் இதை சமாளிக்க முடியாது.
அதனால அடுத்தவங்க உதவியத்தான் நாடணும். நோ, அவசரப்படாத. என்னோட கசின் ஆனந்த் கிட்ட சொன்னா அவன் சமாளிச்சிருவான். அவர்கிட்டயும் இதை சொல்லணுமா? பயப்படாத. ஆனந்த் நல்லவனுக்கு நல்லவன், ரவுடிக்கு ரவுடி. ஸ்கூல்ல வச்சு கராத்தே சொல்லித்தரான். ரொம்ப கட்டுப்பாடானவன். கழுத்தை நெரிச்சாலும் விஷயம் வெளியே வராது. அவனுக்கு தெரியறதால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதுக்கு நான் பொறுப்பு. எந்த வழியிலையாவது ராஜசேகரை இப்போ மடக்கி ஆகணும்னு அந்த நேரம் அவளுக்கு தோன்றியது. சரி என்றாள். இந்த நிமிஷத்துல இருந்து நீ தைரியமா இருக்கலாம். பத்மஜா அவள் தோளை தொட்டு தைரியம் கொடுத்து விட்டு வெளியே போனாள். டெலிபோன் பூத்திலிருந்து ஆனந்தின் ஸ்கூலை தொடர்பு கொண்டாள். மிஸ்டர் ஆனந்த் இருக்காரா? நீங்க யாரு? நான் அவரோட கஷின் பத்மஜா. 1 செகண்ட். அந்த செகண்ட் அரை நிமிஷம் ஆனது. நான் ஆனந்த் பேசுறேன். நான் பத்மஜா. என்ன விஷயம் சொல்லு. ரொம்ப முக்கியமான விஷயம். உன்னோட உதவி அவசரமா தேவைப்படுது. என்ன விஷயம்? ஏன் 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 என்னன்னு போன்ல கேட்காத. அவசரமா புறப்பட்டு வா. இங்க தர்மபோதனைக்கு பக்கத்து தெருவில் ஜெயச்சந்திரா கல்யாண மண்டபம். நான் உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உடனே வா. ஓகே. பூத்திலிருந்து வெளியே வந்தாள். மண்டபத்துக்கு திரும்பினாள். சற்று நேர சிந்தனையில் பைக்கின் ஓசை இடறியது. பார்த்தாள் ஆனந்த். என்ன பத்மஜா? உள்ள வா, பேசலாம். என்னம்மா, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே? பிரச்சனையே இங்கதான், இந்த கல்யாணத்துலதான். இங்க ஒரு கலாட்டா நடக்கும் போல இருக்கு. கலாட்டாவா? கோஷ்டி தகராறா? சிரித்தாள். அதெல்லாம் இல்ல. அப்படி இருந்தா உன்னையும் கோஷ்டியோட வர சொல்லியிருப்பேனே. தனி ஆளு, ராஜசேகர்னு பேரு. இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தான். இப்பதான் வெளியில போயிருக்கான். திரும்பவும் வருவான். ஹை சொசைட்டி, ஒரு கம்பெனியில எம்டி. ஆனா பொம்பளை பொறுக்கி. ஐசி என்ற ஆனந்த் பிளைன் கண்ணாடியை மேலே ஏற்றி கொண்டான். கல்யாண பொண்ணு எங்க ஆபீஸ்ல வேலை செய்யறா. அவ இந்த ராஜசேகரை நல்லவன்னு நம்பி காதலிச்சா. இவன் கல்யாணம் வரைக்கும் வர்றவன் இல்லைன்னு தெரிஞ்சதும் விலகிட்டா. ஆனா அவ எழுதின கடிதங்கள் இவன் கிட்ட இருக்கு. அதை வச்சு இவன் அவளை மிரட்டி இருக்கான். அவ ரொம்ப பயப்படுறா. இப்ப இவன் கொண்டு வந்திருக்கிற கிஃப்ட் பாக்ஸ்ல கூட ஒரு கடிதம் இருக்கும்னு சந்தேகப்படுறா. இது ரொம்ப சீரியஸான பிரச்சனையாச்சே. தற்காலிகமா சமாளிச்சாலும் பின்னால பிரச்சனையா இருக்குமே. இந்த நேரம் சமாளிப்போம். வாசலில் பைக் வந்து நின்றது. நிமிஷங்களில் ராஜசேகர் உள்ளே பிரவேசித்தான். பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ என்றார் ஐயர். இவன்தான் ராஜசேகர் என்றாள் பத்மஜா. சரி, நீ போய் பெண்கள் வரிசையில உட்காந்துக்கோ. அவனை நான் பாத்துக்கிறேன். ஆனந்த் அவளை விட்டு விலகி நடந்தான். ராஜசேகர் உட்கார்ந்ததும் அவனுக்கு பக்கத்து சீட்டில் உட்கார்ந்தான். பெண்ணை அழைத்து வந்து மேடையில் இருத்தினார்கள். ஹோம புகை வலுப்பெற்றது. ராஜசேகர் கீழி தொட்டை கடித்து கொண்டிருந்தான். ஆனந்த் அவனை நோக்கி குனிந்தான். நீங்க தானே மிஸ்டர் ராஜசேகர்? எஸ் என்றான் வியப்புடன். ஐ எம் ஆனந்த். கை குலுக்கி கொண்டார்கள். ஒரு முக்கியமான விஷயம் பேச நான் காத்துக்கிட்டு இருக்கேன். யாருக்காக? உங்களுக்காக. அவனுக்கு மேலும் வியப்பாக இருந்தது. முன்பின் அறிமுகம் இல்லாதவன் வந்து என்ன பேச போறான்? எதை பத்தி? சொல்றேன். நாம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பேசணும். கொஞ்சம் வெளியே போகலாமா? அவன் தயங்கினான். இவ்வளவு நேரம் இங்க இருந்துட்டு முகூர்த்த நேரத்துல வெளியே போறதா? உடனே திரும்பிடலாம். ப்ளீஸ் கம். இது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். என்ன அது? சொல்றேன் வாங்க. அரை மனதுடன் எழுந்தான். வெளியே வந்தார்கள். மிஸ்டர் ராஜசேகர். அவன் தோணியில் ஏற்பட்ட வித்தியாசமும் மிஸ்டரில் விழுந்த அழுத்தமும் ராஜசேகருக்கு எரிச்சலூட்டின. அவனை குரோதத்துடன் பார்த்தான். இதென்ன கிஃப்ட் பாக்ஸா? பார்த்தா தெரியல. தெரியுது. உள்ள லெட்டர் இருக்கா? யார் நீ? ஆனந்த். சொல்லியிருக்க. உன்னை யார் அனுப்புனாங்க? அது உனக்கு அவசியம் இல்லை. நீ தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் சொல்லிடுறேன். நான் ஒரு பிளாக் பெல்ட். அனாவசியமா கோவப்பட்டு அடிதடியில் இறங்க மாட்டேன். அடிச்சேன்னா அது சொத்து அடியா இருக்காது. இந்த கல்யாணம் அமைதியா நடக்கணும். உன்னால இங்க எந்த கலாட்டாவும் நடக்கக்கூடாது. அந்த கிஃப்ட் பாக்ஸை என்கிட்ட கொடுத்துட்டு அமைதியா கல்யாணத்தை பார்த்துட்டு வாழ்த்திட்டு போ. இல்லைனா உடம்பு புண்ணாகும். உனக்கு என்னோட செல்வாக்கு தெரியாது. உனக்கு என்ன தெரியாது? இங்க ஒரு சின்ன கலாட்டா நடந்தா கூட நீ ரொம்ப வேதனைப்பட வேண்டியிருக்கும். ஒருவேளை இந்த கல்யாணம் நின்று அந்த பொண்ணு கண் கலங்கினா நீ மதுரை வீரன் ஆயிடுவ. புரியுதுல்ல? மாறு கை மாறு கால். அதுக்கப்புறம் எந்த பொண்ணும் உன்னை ஏறெடுத்து பார்க்க மாட்டா. எப்படி சௌகரியம்? ராஜசேகர் வியர்த்து போனான். இதுவரை அவன் தோல்வியின் முகத்தில் விழித்ததில்லை. இது முதல் முறை. பேசாமல் நின்றான். ஓகே, உள்ள போவோமா? கெட்டிமேளம் கெட்டிமேளம் மேளம் ஒலித்தது. அவர்கள் உள்ளே நுழைந்த போது மதுமதி மோகனின் மனைவியாகி கொண்டிருந்தாள். எல்லோரும் அச்சதை தூவி கொண்டிருந்தார்கள். ராஜசேகர் ஆனந்திடம் வர என்று சொல்லிவிட்டு வெளியேற முனைந்தான். அந்த பாக்கெட்டை கொடுங்க. மணமகனுக்கு பதிலா மணமகளுக்கு பிரசன்ட் பண்ணிடுவோம். அவன் வேண்டா வெறுப்பாக அதை ஆனந்திடம் வீசிவிட்டு வெளியேறினான். வெளியே சீரிய பைக் அவன் ஆத்திரத்தை அளந்து காட்டியது. பகுதி 13. ராஜசேகர் அடுத்த சிகரெட்டை பட்ட வைத்து கொண்டான். சங்கிலியில் அது 3வது சிகரெட். மது மனமெல்லாம் எரிந்தது. யாரோ ஒரு ரவுடியை வச்சு கல்யாணத்தை சிக்கல் இல்லாம நடத்திக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? நான் உன்னை விட மாட்டேன்.
உன்னோட கடிதங்கள் என்கிட்ட இருக்கு. நான் உன்னோட முதல் அனுபவத்துக்கு கொடுத்து வைக்காம இருக்கலாம். ஆனா ஒரு முறை, ஒரே ஒரு முறை உன்னை அனுபவிப்பேன். ஆஃப்டர் ஆல், ஒரு பொண்ணு மிரட்டி காரியத்தை சாதிக்கிற துணிச்சல் உனக்கே இருக்குன்னா எனக்கு. ராஜசேகர் வன்மையாக தீர்மானித்தான். மதுமதி எங்கோ போய் செட்டில் ஆனாலும் அவளை தொடரப் போகிறேன். பஸ்ஸரை அழுத்தினான். அடுத்த அறையில் இருந்த முனுசாமி ஓடி வந்து அவன் உத்தரவுக்காக நின்றான். முனுசாமி, போய் ஜெயராம கூட்டிட்டு வா. ஐயா, என்ன? அவன் சவகாசம் உங்களுக்கு வேண்டாங்க. அவன் ஒரு சாதாரண குடிகார பைய, போக்கிரி. என்னதான் பணத்தை வீசி எறிஞ்சாலும் நாளைக்கு தோல்ல கை போட்டு பேசுற அளவுக்கு வந்துடுவான். யார் யாரை எப்போ எப்போ எப்படி எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியும். நீ போய் அவனை கூட்டிக்கிட்டு வா. வாசல் மணி ஒலித்தது. எஸ் என்று எழுந்தான். மீண்டும் மணி ஒலித்தது. கதவை திறந்தான். ஜெயராம், இப்பதான் சார் ரிலீஸ் ஆன, நானே வந்துட்டேன் என்றான் வாயெல்லாம் பல்லாக. பகுதி 14. பத்மஜா மதுமதியின் வீட்டுக்கு வந்தாள். தன் கைப்பையில் திணித்து வைத்திருந்த ராஜசேகரின் பரிசை வெளியே எடுத்தாள். அழகாக பேக் செய்யப்பட்டிருந்தது. பாம்பின் அழகு. மதுமதி அதை வாங்கி அவசரமாக பேக்கிங் காகிதத்தை உருவி எடுத்தாள். உள்ளே அழகான ஃப்ளவர் வாஸ். பளீர் என்று வெண்மையான வீனஸ் தெய்வம். அதன் தூக்கிய கையின் மீது குழிவான இடம். பூக்கள் சுருக வீனஸ் ஃப்ளவர் வாஸை எடுத்து வெளியே வைத்தாள். அதன் கீழே அந்த உரை. உரையின் மீது ராஜசேகரின் தற்காலிக டெல்லி விலாசம். மதுமதியின் முத்து முத்தான கையெழுத்தில் உரையில் புடைத்து கொண்டிருந்த கடிதத்தை வெளியே எடுத்தாள். 8 பக்கங்கள். அந்த கடிதத்தையும் உரையையும் சுக்கு நூறாக கிழித்தாள். அவற்றை கொளுத்தினாள். பின் அப்பாடி என்று மதுமதி பெருமூச்சு விட்டாள். தேங்க்ஸ் பத்மஜா. இப்படியா புத்தி கெட்டு அலைவ? 7-8 எழுதுனதா சொன்னியே, மீதியை அவனே வச்சிருக்கான் போல இருக்கு. கவலைப்படாத, அதையும் ஆனந்த் மூலமா வாங்கிடலாம். நீ தைரியமா இரு, கொஞ்சம் ஜாக்கிரதையாவும் இரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப பயந்து என்ன பிரயோஜனம்? தைரியமாவே இரு. ஆனந்துக்கு போலீஸ்லயும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. தேவைப்பட்டா போலீஸை வச்சே அவனை மிரட்டி கடிதங்களை பிடுங்கிடலாம். அப்படியெல்லாம் முயற்சி பண்ணுனா விளம்பரம் ஆயிடும். கவலைப்படாத, அது கடைசி முயற்சி தான். அது இல்லாமலே வாங்கிடலாம். பத்மஜா புறப்பட்டாள். மதுமதியின் மனதில் பயம் விரவி கிடந்தது. எந்த நேரத்திலும் ராஜசேகர் மீண்டும் தோன்றலாம், தொல்லை தரலாம். தவிர்க்க வேண்டும், தாங்க வேண்டும். பத்மஜா சொல்லிட்டு போன தைரியத்தை மிச்ச பயம்தான் மனதில் இருந்தது. உமர் கயாம் வாசம் பரப்பி கொண்டிருந்தது. மோகன் காத்திருந்தான். முதலிரவு சம்பிரதாயங்களில் ஒன்றான கேலிகளுடன் அவள் உள்ளே அனுப்பப்பட்டாள். குலுங்கலான சிரிப்புகளின் பின்னணியில் அவள் அவனை நோக்கி நடந்தாள். வா மதுமதி, உட்காரு. உட்கார்ந்தாள். உங்க பெரியவங்க எல்லாம் என்ன காலை தொட்டு வணங்க சொல்லலையா? சொன்னாங்க. ஆனா நீ அப்படி செய்யல. ஆமா, நான் அதை விரும்பல. காரணம், மரியாதை மனசுல இருக்கணும். சம்பிரதாயங்களே மரியாதை ஆகாது. தவிர ஆணும் பொண்ணும் பரஸ்பரம் மதிச்சு சமமா வாழ்றதுதான் வாழ்க்கை. யாராவது ஒருத்தர் தாழ்ந்து போனாலும் அது வெறும் அடிமைத்தனம். அப்போ நீ எனக்கு கட்டுப்பட்டு வாழ மாட்டேன்னு சொல்ற. தப்புங்க. நியாயமான கட்டுப்பாடுகள் நம்ம 2 பேருக்குமே உண்டுன்னு சொல்றேன். ஐ லைக் யூ. இந்த ப்ராங்னஸையும் சேர்த்தே விரும்புகிறேன். அரேஞ்ச்டு மேரேஜில் எல்லா வெளித்தோற்றங்களை வச்சு தான் தீர்மானம் ஆகுது. இனிமே தான் நாம் ஒவ்வொருத்தரை முழுமையாக புரிஞ்சுக்கணும். உன்னோட தோற்றம், குரல், நட, உட, பாவனை எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தர் உங்கள் ஆஃபீஸில் விசாரித்து உன் கேரக்டரும் ஓகேனாரு. அதனால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அவள் அவனையே இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவன் அவளை அணைத்து உட்கார்ந்தான். பழம் சாப்பிடுங்க. முழு பழத்தையும் அவனே சாப்பிட்டான். இன்னொரு பழத்தை எடுத்து அவளிடம் நீட்டினான். ஒவ்வொரு பழமா சாப்பிடலாமே. அப்படித்தானே சாப்பிட்றோம்? இல்ல 2 பேரும் ஒரு பழத்தை சாப்பிடலாமே. சிரித்து கொண்டே அவள் கடித்த பழத்தை வாங்கி கொண்டான். மது, இப்படி ஒருத்தர் எச்சில மற்றவங்க சாப்பிட்றது ஒரு இன்டிமெசிக்காகத்தான். மற்றபடி இதனால தனியா டேஸ்ட் எதுவும் இல்லை. என்ன சொல்ற? இது நல்ல பாண்டியன் சப்ஜெக்ட். பாண்டியன் சப்ஜெக்டா? பெண்களோட கூந்தலுக்கு மனம் உண்டாங்கிற டைப் சப்ஜெக்ட். சிரித்தான். அவளே தொடர்ந்தாள். எச்சிலால் டேஸ்ட் வராததான். ஆனா அதுல இன்டிமெசியை தவிர ஒரு கிக்கும் இருக்கும். இருக்கலாம். அவள் பாலை அவனிடம் நீட்டினாள். அவன் குடித்துவிட்டு அவளிடம் தந்தான். அவளும் குடித்துவிட்டு அவனிடம் தந்தாள். அவன் மீண்டும் குடித்துவிட்டு எனக்கு ஒன்னும் கிக் வரல என்றான். சிரித்தாள். அவன் அவளின் தோளை தொட்டான். அருகே நெருங்கி மேவாயை வருடினான். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? உனக்கு? பகுதி 15. ஜெயராம் தனக்கே உரிய விசேஷ சிரிப்புடன் உள்ளே வந்தான். முனுசாமி சற்று தயங்கி நின்றான். பின், நீ போ முனுசாமி என்று ராஜசேகரின் உத்தரவுக்கு அவர் நகர்ந்தான். நல்ல நேரத்துல தான் வந்திருக்கேன். என்னது, லோக்கல் விஸ்கி தானா? என்ன சார், ஸ்காட்ச்னு ஒரு நாள் கொடுத்தியே, அதெல்லாம் தரமாட்டியா? இப்போ ஸ்டாக் இல்லை.
என்னவோ என் நாக்குக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஜெயராம் இப்படிதான் ஓட்டவாயன், தங்கு தடையில்லாம பேசிக்கிட்டே இருப்பான். சில நேரம் இவன் வாய்க்காகவே இவனை வெட்டி விட வேணும்னு தோணும். ஆனா இவ்வளவு பொறுப்பான கையால் கிடைக்கிறது கஷ்டம். போலீஸ்ல சிக்கிக்கிட்டாலும் விஷயம் வெளியே வராது. அப்பவும் வளவலன்னு பேசிக்கிட்டே தான் இருப்பான். ஆனா போலீஸுக்கு தேவையான தகவல்கள் மட்டும் அவனோட வாயிலிருந்து வராது. ராஜசேகருக்கு எதிரில் உட்கார்ந்தான். அவனிடம் அனுமதி கேட்காமல் கேஷுவலாக விஸ்கியை கிளாஸில் வார்த்தான். சோடா கலந்தான். ஐஸ் போட்டுக்கிறியா? ராஜசேகர் ஐஸ் கொண்டு வந்து சேர்த்தான். ரொம்ப தேங்க்ஸ். நெட்டாக அடித்தான். வறுத்த முந்திரிகள் சாசரில் நிரம்பி இருந்தன. ராஜசேகர் அதை அவனிடம் நகர்த்தினான். முந்திரியா? இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது சார். சிக்கனாவது மட்டன் மசாலாவாவது இருக்கணும். அப்பதான் தோதா இருக்கும். உனக்காக நான் ஹோட்டலா வைக்க முடியும். இது ஜோக்கு. தொடையை தட்டி சிரித்தான். வறுத்த முந்திரியை ஒவ்வொன்றாக கொறிக்காமல் அள்ளி போட்டுக்கொண்டு கர கர வென்று மென்றான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு அனுப்பியிருக்கீங்க. என்ன விஷயம்? முக்கியமான விஷயம்தான். சொல்லுங்க. மதுமதின்னு ஒரு பொண்ணு என்னை ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. சிரித்தான். நீங்க ஏமாத்துறதுக்குள்ள அவன் முந்திக்கிட்டாளா? ஜெயராமின் கமெண்ட் அவனை முகம் சுருங்க வைத்தது. இயல்பிலேயே திமிர். இவனை உபசரித்து வேறு வைத்திருக்கிறேன். ஆல்கஹாலிலும் வாய் அதிகமாகத்தான் நீளும். ஆமா, நீங்க அவளை எதுவும் மிரட்டலையா? கையில லெட்டரு கேசட்டுன்னு எதுவுமே இல்லையா? லெட்டர்ஸ் இருக்கு. அப்புறம் என்ன, கல்யாணத்தையே நிறுத்தியிருக்கலாமே. கல்யாணத்தை நிறுத்தி என்ன பண்றது? பட்சியை மடக்கியிருக்கலாம். என்னத்தை தான் மடக்கியிருப்பாங்க. காட்டுற தாலி என்ன, கட்டுறா தாலி என்ன, அதையெல்லாம் சரி வராது. எனக்கு கல்யாணம் தேவையில்லை. வெறும் சாந்தி முகூர்த்தம் தான். முடிஞ்ச வரை அவளை மிரட்டி பார்த்தேன். மசியில அவ புருஷனுக்கு ஒரு பரிசு வாங்கினேன். அதுக்குள்ள லெட்டர் ஒன்ன வச்சேன். அவ எழுதின லெட்டர். இந்நேரம் அது அவன் கையில கிடைச்சு எல்லாம் ஒரே கோலாகலமா இருந்திருக்கும். ஆனா ஆனா அவ அழகா மட்டும் இல்ல, புத்திசாலியாவும் துணிச்சலாவும் இருக்கா. ஆனந்தன்னு ஒரு முரடனை வச்சு மிரட்டி அந்த கடிதத்தையும் பரிசையும் என்கிட்ட இருந்து பிடுங்கிட்டா. அது மட்டும் இல்ல, இனிமே அவ வழியில குறுக்கிட்டா என்னை சேதப்படுத்துறதா அவன் சவால் விட்டுட்டு போயிருக்கான். இவ்வளவுதான விஷயம். பிசாத்து. அவன் யாருன்னு சொல்லுங்க, மடக்கிடுறேன். அவன் யாருன்னு எனக்கே தெரியாது. ஜெயராம் முகவாயை சொரிந்து கொண்டான். அப்போ எப்படி? இப்போ திரும்பவும் அவ பாதையில குறுக்கிட போற. அப்போ அவன் எனக்கு குறுக்க வரலாம். நீ தான் அவனை அடக்கணும். அதுதானே என் தொழில் என்று விகாரமாய் சிரித்தான். அது மட்டும் இல்ல, நீ இன்னொரு முக்கியமான வேலையை செய்யணும். நான் அவளோட விலாசத்தை உனக்கு தர்றேன். நீ அவளை கிட்ட இருந்து கண்காணிக்கணும். அடுத்து அவங்க ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு கவனிச்சு எனக்கு சொல்லணும். இந்த தொழில் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு சார். ஜெயராம், உனக்கு தேவை பணம், எனக்கு தேவை காரியம். நாம அசிங்கம் எல்லாம் பார்க்க கூடாது. ஓகே? ஓகே என்று தயங்கினான். பணம் தானே? ஆமா. ராஜசேகர் அவனிடம் 1000 ரூபாய் தந்தான். நீ ஃப்ரீயா இரு சார். நான் கச்சிதமா வேலை செஞ்சு உனக்கு எல்லாத்தையும் முடிச்சு தர்றேன். அவன் விலகினான். பகுதி 16. சென்ட்ரல். பிருந்தாவன் புறப்பட இருந்ததை ஸ்டேஷன் மாநில வாரியாக, தேசியமாக, சர்வதேசமாக அறிவித்தது. மது, லெட்டர் போடு, ஜாக்கிரதை. சரிப்பா. மாப்பிள்ள சொன்னதெல்லாம் நினைவிருக்கட்டும். அவளுக்கு ஊரு புதுசு. நீங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்பா, நான் என்ன குழந்தையா என்று மதுமதி கேட்டபோது ரயில் புறப்பட்டது. அப்பா கையசைத்தபடி பின்னுக்கு தள்ளப்பட்டார். ரயில் பிளாட்பாரத்தை தாண்டியது. பரபரப்பு அடங்கி இருவரும் எதிரில் இருப்பவர்களை பார்த்தார்கள். நிறைய பற்களை பறிகொடுத்த சுமங்கலி பாட்டி. முகத்தில் மஞ்சள், பக்கத்தில் கிழவர். மஞ்சள் அரைத்து கொடுத்தாரா? அடுத்து ஒரு இளம் ஜோடி, கையில் குழந்தை. அப்பாவை அப்பா என்று உச்சரித்து சிரித்தது. மதுமதி அதை பார்த்து சிரித்தாள். வா. அதுவும் ஒற்றை கையை அசைத்து தலையை உயர்த்தி பா பா என்றது. பிறகு கண்ணை சுருக்கி சிரித்தது. ஆண்டி கிட்ட போறியா? தலையை முறுக்கி அசைத்தது. மது, உனக்கு எதுக்கு இரவல் குழந்தை? என்ன சொல்றீங்க? இவ்வளவு ஆசைனா சொந்தமா சீக்கிரமா ஏற்பாடு பண்றேன். பெங்களூர் போன பின்னால. ச, பின்ன அலைகிறியே. நான் குழந்தைக்குத்தானே அலைகிறேன். நான் கூட அதுக்காக தான். ட்ரெயினா இருக்கேன்னு பாக்குறேன். இல்லைனா முத்தம் கொடுப்பியா? காதை பிடிச்சு திருகுவேன். சிரித்தான். அப்பொழுதுதான் அவன் பார்வை எதிர்வரிசை கோடியை தொட்டது. அந்த தாடிக்காரனின் முகமும் கண்களும் ஏனோ எரிச்சல் ஊட்டின. அவன் தோற்றத்தில் அது ராட்சசத்தனம் இருந்தது. அவன் ஜெயராம். பகுதி 17. பெங்களூர் சிட்டி ரயில்வே ஸ்டேஷனை நெருங்கிய பொழுதுதான் மதுமதி கேட்டாள். அங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்ல. அப்போ லோன்லியா தான் இருக்கணும். சில மணி நேரங்கள் தான். நான் ஆபீஸ்ல இருந்து திரும்பினதும் we will have all the funds. அது வரைக்கும் புஸ்தகம் படி, தூங்கு. ரயில் நின்றது. நகர ஸ்டேஷன்களுக்கே உரிய ஹோ வென்ற இறைச்சல். போர்ட்டர்கள், டிக்கெட் கலெக்டர்கள் எல்லோரையும் எல்லாவற்றையும் கடந்து வெளியே வந்தார்கள். டாக்ஸி பிடித்தார்கள். அவர்களை தொடர்ந்து வந்த ஜெயராமும் ஒரு டாக்ஸியை பிடித்தான்.
அந்த டாக்ஸி பின்னாலேயே போ. எதுக்கு என்றபடி ஸ்டார்ட் செய்தான் டிரைவர். கேள்வி கேட்காத, கூட பணம் வாங்கிக்க. அதற்கு பிறகு அந்த டிரைவர் பேசவில்லை. முன்னால் சென்ற டாக்ஸி நின்றது. டிரைவர் உள்ளே போய் விசாரித்து விட்டு வந்தான். இங்க ரூம் காலி இல்லை சார். வேற 2-3 இடங்களில் முயற்சித்து பார்த்தார்கள். அறை கிடைக்கவில்லை. சார், கொஞ்சம் சுமாரான ஹோட்டலா இருந்தா பரவாயில்லையா? டீசெண்டா இருக்கணும். பிறகு டாக்ஸி அந்த 3ஆம் தர ஹோட்டலுக்கு வந்தது. ஹோட்டல் விக்ரம். அங்கே அறை காலியாக இருந்தது. மதுமதி பின்தொடர மோகன் ரூம் பாயின் பின்னால். சற்று இடைவெளி விட்டு அவர்கள் பின்னால் வந்த ஜெயராம் அவர்கள் செல்வதை பார்த்தான். தொடர்ந்தான். முதல் ஃப்ளோரில் 60ஆம் எண் அறைக்கு அவர்கள் போவதை பார்த்த பின் திரும்பினான். அறைக்கு நுழைந்ததும், ரூம் பாய், ஏதாவது வேணுமா என்றான். 2 காஃபி, அப்புறம் 1 ஹவர் கழிச்சு 2 மீல்ஸ் வெஜிடேரியன். காஃபி குடித்த பின் மதுமதி குளிக்க போனாள். மது, நானும் ரொம்ப டயர்டா இருக்கேன். ஜேனியோட கசகசப்பு போகணும்னா நானும் உடனே குளிக்கணும். சரி, நீங்களே முதல்ல குளிச்சுட்டு வாங்க. நோ, அப்போ வெயிட் பண்ணுங்க. முடியாது. என்னதான் சொல்றீங்க? சம உரிமை, நாம சேர்ந்தே குளிக்கிறோம். ஐயோ, முடியாது. அவள் அவசரமாக உள்ளே புகுந்து பாத்ரூம் கதவை மூட முயன்ற போது அவன் உள்ளே வந்து கதவை தாளிட்டான். நீங்க வேணும்னா குளிங்க, நான் இப்படி ஓரமா நிக்கிறேன். முடியாது, இப்ப நாம குளிக்கிறோம். குமிழை திருக ஷவர் அவர்களை நனைத்தது. ச்சே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இது என்ன அநியாயம்? ஜலக்கிரீடை. இதுதான் ஜலக்கிரீடையா? நமக்கு இதுதான். மன்னர்களுக்கு குளத்துல மனைவிகளோட இறங்கி ஜலக்கிரீடை பண்ணுவாங்க. நான் கிரீடம் இல்லாத இந்நாட்டு மன்னன். ஏதோ நம்ம சக்திக்கு இந்த ஷவர் தான் சௌகரியப்படும். எனக்கு கூச்சமா இருக்கு. முழுக்க நனைஞ்சாச்சு, இனிமே முக்காடு கூடாது. இடுங்க கைய. மதுமதி வெட்கப்பட்ட அந்த நேரத்தில், மோகன் உற்சாகமாக இருந்த அந்த நேரத்தில் ஜெயராம் எஸ்டடியில் ராஜசேகரை பிடித்தான். பகுதி 18. ராஜசேகர் ஹோட்டல் வாசலில் டாக்ஸியில் வந்து இறங்கினான். கழுகாக அவனுக்காக காத்திருந்த ஜெயராம் முன்னால் சென்று அவனை வரவேற்றான். வாங்க சார். அந்த ரூம்லே தான் இருக்காளா? ஆமா. கூட அவன் இருக்கானா? இருக்காரு. வாட்சை பார்த்தான். நோ ப்ராப்ளம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆபீஸ் கிளம்பிடுவான். அப்புறம் அவன் தனியாத்தான் இருப்பா. சரி, இந்தா, இதையும் செலவுக்கு வச்சுக்கோ. நான் இங்கேயே உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு அவன் போனதுக்கு அப்புறம் போறேன். நீ உன் இஷ்டப்படி சுத்தலாம். ராத்திரி மெட்ராஸ் மேலுக்கு ஸ்டேஷனுக்கு வந்தா போதும். சரி என்று பணத்தை வாங்கி கொண்டான் ஜெயராம். உற்சாகமாக வெளியே போனான். பாரில் உட்கார்ந்து வயிற்றுக்கு ஆங்கில திரவம் வறுத்தான். வறுத்த மீன் சாப்பிட்டான். உற்சாகமாக தமிழ் சினிமா பாட்டை விசிலடித்தான். வெளியே வந்து சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு நிமிர்ந்தவன் அயர்ந்து போனான். லேசாய் முடி முளைத்த மொட்டை தலை, சிவப்பழமாய் அப்பியிருந்த திருநீரு. டேவிட் மாதிரி இல்ல, வேற ஆளா? ஹேவார்ட்ஸின் கிளுகிழுப்பும் நடுவே யோசித்தான். கழுத்துல சிலுவை இல்ல, அதுக்கு பதிலா விபூதி. தலையில மொட்டை. டேவிட் இப்படி உருவம் மாறி இருக்க சாத்தியம் உண்டு. கன்னத்துல அந்த வெட்டுத்தழும்பு. அவனை தொடர்ந்தான். நடை, உருவம், முக வார்ப்புகளை எல்லாம் அதே அச்சு. டேவிட்டும் விக்ரம் ஹோட்டலுக்குத்தான் போனான். ஜெயராம் அவனை தொடர்ந்து உள்ளே போனான். ராஜசேகர் எங்காவது தென்படுகிறானா என்று பார்த்தான். எங்கும் இல்லை. டேவிட் மாடிப்படி ஏற அவனும் தொடர்ந்தான். 2வது ஃப்ளோரில் அவன் அறைக்குள் நுழைந்தான். அறை எண்ணை மனதில் குறித்து கொண்ட பின் இறங்கி வந்தான். இவன் டேவிட்டா இல்லையா? போலீஸ்க்கு சொன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஹோட்டல் மேனேஜரின் மேஜையின் போன் இருந்தது. இங்கிருந்து வேண்டாம். வெளியேறி பூத்தில் இருந்து பேசினான். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன்? ஆமா என்றது கன்னடம். மெட்ராஸ் போலீஸ் பாதுகாப்புல இருந்து பரோல்ல தப்பிச்ச ஒரு ஆயுள் கைதி கொலகாரன் இங்க நடமாடிக்கிட்டு இருக்கான். மறுமுனை சூடு பிடித்தது. விவரமா சொல்லுங்க சொன்னான். ரிசீவரை வைத்தான். டேவிட், ஏதோ தேவதூதன் மாதிரி இல்ல? அன்னைக்கு பேசின, இப்போ உன்னை சிலுவையில் அறைய ஆட்கள் அனுப்பிச்சிட்ட. சந்தோஷத்துடன் வெளியே வந்தான். இன்ஸ்பெக்டர் பசவையா 30களின் உச்சத்தை இருந்தார். மீசை உட்பட சேவடித்து விடுவதால் மிக சாத்வீக தோற்றம். மஃப்டியில் போனால் கிராப்பை தவிர அவரை போலீஸ் என்று சொல்ல வேறு பிரத்யேக அடையாளங்கள் கிடையாது. சுறுசுறுப்பான அதிகாரி. கொஞ்சமும் தொப்பை விழாமல் உடம்பை கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அந்த தகவல் கிடைத்ததும் உடனடியாக கண்ட்ரோல் ரூமுக்கு சென்றார். அவர்களின் உத்தரவுக்கு காத்திருந்தார். கொலை குற்றவாளி என்ற செய்தி கண்ட்ரோல் ரூமில் வைரஸ் ஜுரமாக பரவியது. சென்னையை தொடர்பு கொண்டார்கள். நாங்க எங்க போலீஸ் அனுப்பி ஆளை அமுக்கிடுறோம். அவன் அந்த குற்றவாளி தானா இல்ல வேற ஒரு இன்னசென்டாங்கிறத நீங்க தான் அடையாளம் காட்டணும். அந்த கைதியை ப்ராப்பரா அடையாளம் காட்டக்கூடிய ஆட்கள் வரணும். பிடிச்ச உடனே இன்ஃபார்ம் பண்றோம். எங்க தகவல் கிடைச்ச உடனே புறப்படுங்க. அடுத்த தகவல் பசவையாவுக்கு. ஜாக்கிரதை, அவன் ஒரு கொலை குற்றவாளிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு தேவையான முன்னெச்சரிக்கை எடுத்துக்கோங்க. பசவையா கான்ஸ்டபிள்களை அழைத்து கொண்டு துப்பாக்கியிலிருந்து புறப்பட்ட புல்லட்டாக பறந்தார். பகுதி 19. மோகன் அறையை விட்டு புறப்படும் முன் 4வது முறையாக மது ஜாக்கிரதை என்றான். சீக்கிரமா வந்துருங்க.
எவ்வளவு சீக்கிரம் வேலை முடியுதோ அவ்வளவு சீக்கிரம் நான் இங்க இருப்பேன். லஞ்சுக்கு வந்து போறீங்களா? நாட் பாசிபிள். இவ்வளவு தூரம் வந்து போக முடியாது. நான் அங்கேயே சாப்பிட்டுடுவேன். ரூம் பாய் கிட்ட சொல்லியிருக்கேன், மதியம் உனக்கு மட்டும் மீல்ஸ் வரும். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்க. ஈவினிங் சீக்கிரம் வந்துடுறேன். ரொம்ப லோன்லியா இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட். ஈவினிங் நான் வந்த உடனே அவுட்டிங். போர் அடிச்சா புத்தகம் படிச்சுட்டுரு. 2 நாவல் தான் இருக்கு. வரும்போது புத்தகம் வாங்கிட்டு வாங்க. உத்தரவு. வரட்டுமா? கண்ணில் இருந்து மறைகிற வரை அவனை வெறித்துவிட்டு உள்ளே போய் கதவை சாத்தி கொண்டாள். படுக்கையில் வந்து சரிந்தாள். சற்று தள்ளி படுத்திருந்த சிட்னி ஷெல்டனை தூக்கினாள். தி நேக்கட் ட்ரூத் புத்தகத்தை புரட்டினாள். மனம் அதில் ஒட்ட மறுத்தது. ராஜசேகர் ஓய்ந்து விடுவானா? அல்லது ஊருக்கு திரும்பியதும் அவன் தொல்லைகள் தொடருமா? கடிதங்கள் அவனிடம் இருக்கும் வரை சிக்கல்தான். எப்படியாவது அந்த கடிதங்களை உடனடியாக கைப்பற்றியாக வேண்டும். ஊருக்கு திரும்பியதும் மீண்டும் பத்மஜாவிடம் சொல்லி ஆனந்தின் மூலமாதான் அதை சாதிக்க வேண்டும். கதவு தட்டப்பட்டது. எதையாவது மறந்து வச்சுட்டு போயிட்டாரோ? புத்தகத்தை வைத்து விட்டு எழுந்தாள். அவர்தானா? யாரது? மோகனை பார்க்கணும். அவர் இப்பதான் ஆபீஸ் போனாரு. எப்போ திரும்புவாரு? சாயங்காலம்தான். அதுவரை என்னால காத்திருக்க முடியாது. இந்த கடிதத்தை அவர்கிட்ட கொடுத்துடுறீங்களா? அலுவலக நண்பரா? யாரு? கதவை திறந்தாள். திறக்கப்பட்ட கதவின் குறுக்கே கை வைத்தபடி அவன் நின்றான். குட் மார்னிங் மிஸ்ஸஸ் மதுமதி மோகன். நீ நீ நானேதான் என்ற ராஜசேகர் அவளை விலக்கி கொண்டு உள்ளே நுழைந்தான். ஏன் இங்க வந்த? உனக்காக. அவன் கதவை சாத்தினான். ஏன் கதவை சாத்தின? சிரித்தான். பயப்படாதம்மா, நான் நிச்சயம் உன்னை கற்பழிக்க மாட்டேன். அது கஷ்டம். ஜஸ்ட் உன்னோட ஆத்திர குரல் வெளியே கேட்க வேணாம்னு கதவை சாத்தின. அவள் எழுந்து போய் கதவை திறந்தாள். அவன் தடுக்கவில்லை. சிகரெட்டை அணைத்து சுண்டி எறிந்தான். அது அறைக்கு வெளியே போய் விழுந்தது. மதுமதி, மோகன் ஈவினிங் தானே வருவாரு? இல்ல, லஞ்சுக்கு வருவாரு. அழகான பொய். அழகான உதட்டுல இருந்து மோகன் மதியம் வரமாட்டார்னு சொல்லிட்டு போனது எனக்கு தெரியும். மெட்ராஸ்ல இருந்தபடியே நீயும் உன் புருஷனும் பெங்களூர் வந்ததையும், அவனுக்கு இங்க வேலை இருக்கிறதையும், நீயும் இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கன்றதையும், உங்க ரூம் நம்பரையும் தெரிஞ்சுக்கிட்ட எனக்கு இது மட்டும் எப்படி தெரியாம போகும்? அவள் வெளிரி போனாள். அவனுடன் மோதும் தைரியத்தை முற்றிலும் இழந்தாள். ராஜசேகர், உன் காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் வாழ்க்கையோட விளையாடாத. தயவு செஞ்சு வெளியே போயிடு என்று மண்டியிட்டாள். பகுதி 20. பசவையா வாசலில் 2 கான்ஸ்டபிள்களை நிறுத்தினார். மொட்டை தலையோடு தொப்பியோடு யாராவது வெளியேற முயற்சி செய்தா அவர்களை தாமதப்படுத்துங்கள். தப்ப முயற்சி செய்தா பிடிச்சு வைங்க. எச்சரிக்கையா இருங்க. அவன் ஒரு கொலை குற்றவாளி. அறையில இருந்தா நானே பிடிச்சிடுவேன். வெளியே இருந்தா அவன் அலர்ட் ஆகி தப்பிக்க முயற்சிக்கலாம். ஒருவேளை கஸ்டமர்ஸ் பாதிக்கப்படலாம். அப்படி ஏதாவது ஆனாலும் பின்னால எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். பட் அவன் தப்பிக்க மட்டும் வாய்ப்பு தரக்கூடாது. எஸ் சார். மாடிப்படி அருகே ஒரு கான்ஸ்டபிளை நிறுத்தினார். முதல் மாடிக்கு வந்தார். மாடிப்படி அருகே 2 கான்ஸ்டபிள்களை நிறுத்தினார். என்கிட்ட இருந்து தப்பி வந்த 2 இடங்களில் உள்ள இந்த படிகளை தாண்டித்தான் உபயோகிக்கணும். ஒற்றை கான்ஸ்டபிளை தன்னுடன் அழைத்து கொண்டு 2வது மாடிக்கு வந்தார். டகர வடிவில் இருந்த வராந்தாவின் ஒரு பக்கம் கீழிறங்கும் படிகளும் மறுபக்கம் மேற்செல்லும் படிகளும் இருந்தன. மேற்செல்லும் படிகளுக்கு அருகே கான்ஸ்டபிளை நிறுத்தினார். மேவாயை தைத்து கொண்டார். அவன் தப்பி வந்தா மேல போக முயற்சி செஞ்சா நீ இங்கேயே மடக்கணும். நான் உள்ளேயே அவ மடக்கிட்டா உன்னை கூப்பிடுறேன். வந்து என்னோட ஜாயின் பண்ணிக்கோ. எஸ் சார். மேவாயை தைத்து கொண்டார். சிகரெட் பற்ற வைத்தார். டேவிட் தங்கியிருந்த 73வது எண் அறையை நோக்கி நடந்தார். அறைக்குள் இருந்த டேவிட் நிம்மதியற்று இருந்தான். எதுக்காக தப்பி வந்தேனோ அந்த லட்சியத்தை அடைவேனா? இன்னும் 1 மாசம் போலீஸ்கிட்ட சிக்காம இருந்தா போதும். தைரியமா கிராமத்துக்கு திரும்பலாம். சோர்ந்து போயிருக்கிற போலீஸ் ஜோர்னஸை தீத்துட்டு சரணடையலாம். அதுக்கு முன்னாடி போலீஸ் என்ன நெருங்கிட்டா. கதவு தட்டப்பட்டது. யாரு? ரூம் பாய். டேவிட் கதவை திறக்காமல் கேட்டான். என்ன விஷயம்? ரூமை கூட்ட வந்திருக்கேன். இந்த நேரத்துல எதுக்கு கூட்டணும் என்றபடி ஜன்னல் அருகே வந்து ஜன்னலை திறந்தான். பசவையா சட் என்று கதவை ஒட்டி நின்றார். இங்க வாப்பா என்றான் டேவிட். கதவை தரங்க சார். இங்க வாப்பா. சார், என்ன சார் கண்ணாமூச்சி விளையாடுறீங்க? கதவை தரங்க. டேவிட்டின் சந்தேகம் அதிகமானது. இங்க வாப்பா. சார், உங்க ஒருத்தர் ரூம்லயே நான் நேரத்தை வீணாக்க முடியாது. அப்புறம் வர்றேன். பசவையா அவனுக்கு போக்கு காட்ட சற்று விலகி சென்றார். பிறகு பூனை பாதம் வைத்து கதவருகே வந்து நின்றார். அந்த நேரத்தில் டேவிட் ஜன்னல் வழியே அவரை பார்க்க மிகவும் முயன்று உருவத்தை முழுமையாக பார்க்க முடியாவிட்டாலும் காக்கி யூனிஃபார்மையும் போலீஸ் ஷூக்களின் சத்தத்தையும் உணர்ந்தான். ஜன்னலை சாத்தி உட்புறம் தாளிட்டான். இனி காத்திருக்கிறதுல பலன் இல்ல. பசவையா அறையின் மீது வைத்த கண்ணை எடுக்காமலேயே நகர்ந்து காரிடரின் கோடிக்கு வந்தார். மறுமுனையில் இருந்த கான்ஸ்டபிளை வர சொல்லி கை காட்டினார். அவரும் வந்தார். அவன் ரூமை சாத்திட்டு உள்ள இருக்கான். நான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ கீழே போய் மற்ற கான்ஸ்டபிள்களை அலர்ட் பண்ணிட்டு மேனேஜரை போய் பாரு.
தேவைப்பட்டா கதவை உடைச்சு திறக்க ஆட்களோட பொருட்களோட வர சொல்லு. குயிக். கான்ஸ்டபிள் அவசரமாக படி இறங்கினார். பசவையா மீண்டும் அரைவாசலில் வந்து நின்றார். கான்ஸ்டபிள் மேனேஜரை அழைத்து கொண்டு வந்தார். ரூமை சுத்தம் பண்ண ரூம் பாய் வந்தா ஏன் திரும்ப அனுப்புறீங்க? கதவை திறங்கன்னு நீங்க சொல்லணும். நான் ஏற்கனவே போலீஸ்னு சொல்லாம ரூம் பாயா கேட்டு பார்த்துட்டேன். அவன் திறக்கல. அந்த ஆளு தப்பானவரா? பார்த்தா தெரியலையே. பார்த்த உடனே தெரியாது. கமான் சொல்லுங்க. மேனேஜர் பசவையாவின் பாடத்தை அப்படியே ஒப்புவித்தார். உள்ளே இருந்து பதில் இல்லை. தட தடவென்று தட்டினார். பதில் இல்லை. உடைக்கிறத தவிர வேற வழியே இல்லை. ஆட்களை கூப்பிடுங்க. வேணாம் சார். பின்னால வெளியே போக வழி இருக்கா? இல்ல. ஜன்னல் வெண்டிலேட்டர் ஏதாவது? வெண்டிலேட்டர் இருக்கு. ஒரு ஆள் நுழைஞ்சு வெளியே போக முடியுமா? இரும்பு கிரில்ல அன்ஸ்க்ரூ பண்ணிட்டா போயிடலாம். அது ஒரு பெரிய வேலையா? நாம இப்ப அந்த ரூமோட பின்பக்கம் போகணும். முடியாதுங்க. அந்த பக்கம் ஒரு சின்ன சன்சைடு மட்டும்தான். இந்த பக்கம் இருந்து நாம அதை கேட்ச் பண்ண முடியாது. அவன் வெண்டிலேட்டர் வழியா வெளியே போனா தப்பிக்க முடியுமா? ரொம்ப கஷ்டம். பக்கத்து பில்டிங்கும் நமக்கும் கிட்டத்தட்ட 20-25 அடி உயரம். வித்தியாசம் இருக்கும். சன்செட்ல இருந்து குதிச்சா எலும்புதான் முறியும். வேற வழியே இல்லையா? ஒரே ஒரு வழி இருக்கு. அவன் சிரமப்பட்டு சன்செட் மேலேயே நடந்து வந்தா காரிடரோட மூலையில ரூம் பாய்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற கார்னர்ல சன்செட்ல இருந்து திரும்பவும் காரிடருக்கு வந்துடலாம். பசவையா கையை குத்தி கொண்டார். ஆனா அதுவும் சுலபம் இல்லை சார். தப்பிக்கிறவன் எந்த ரிஸ்க் வேணும்னாலும் எடுப்பான். எனிகவ் கதவை என்ற போது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் விசில் ஒலித்தது. பசவையாவும் கான்ஸ்டபிள்களும் சற்று தாமதமாக, மேனேஜரும் தொடர வேகமாக ஓடி படிகளில் பறந்தார். அங்கே இருந்த கான்ஸ்டபிள் சல்யூட் அடித்தார். இப்ப எதுக்கியா சல்யூட்? என்ன ஆச்சு? ஒரு ஆளு நீங்க சொன்ன மாதிரி மொட்டை தலையோட வந்தான். அவனை பிடிச்ச என்னை முகத்துல குத்திட்டு ஓடிட்டான். அவன் கடைவாயில் ரத்தம் பெருகியது. திரும்பி மேனேஜரை பார்த்தார். வேற ஏதாவது வழி இருக்கா? இல்ல. நேர்வழி இல்லைனாலும் குதிச்சு தப்பிக்க அதுவும் கஷ்டம். இந்த சுவத்துல இருந்து கீழே குதிச்சா ரோட்ல தான் விழணும். அதுவும் 30 அடி தூரம். சோ வாய்ப்பில்லை. தென் இங்க இருக்கிற அலைகள்ல ஏதாவது ஒண்ணுல தான் அவன் நுழைஞ்சிருக்கணும். ரூமா தரோவா செக் பண்ணிடுறேன். ஜஸ்ட் அ மினிட். மேனேஜர், இந்த ஃப்ளோர்ல எத்தனை ரூம்? 70. இன்ஸ்பெக்டர் காரிடரின் அந்த கோடியில் இருந்த ரூமில் தன் வேட்டையை துவங்கினார். பகுதி 21. திறந்திருந்த அந்த அறைக்குள் நுழைந்த வேகத்தில் டேவிட் கதவை சாத்தினான். பின்பு எதிரே இருந்தவர்களை ஏறிட்டான். பாக்கெட்டில் இருந்து கத்தியை எடுத்தான். கட்டிலில் உட்கார்ந்த நிலையில் அவள். எதிரே இருந்த சேரில் அவன். நனைந்த கோழி குஞ்சாக அவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். உஷ், போலீஸ் என்ன துரத்துது. அவங்க இந்த ஹோட்டலை விட்டு போய் எனக்கு ஒரு பாதுகாப்பான தப்பிக்கிற சூழ்நிலை உருவாகிற வர நான் இந்த ரூம்ல இருப்பேன். அது வரைக்கும் நீங்களும் வெளியே போகக்கூடாது. போலீஸ் இங்க வந்து விசாரிச்சா என்னை காட்டி கொடுக்க கூடாது. மீறி நீங்க அந்த நிமிஷமே உங்களை பிணமாக்கிடுவேன். கத்தி முனையில் அவன் பேசினான். அந்த துன்பங்களுக்கு நடுவிலும் மதுமதி திடீரென்று சற்று நிம்மதி உணர்ந்தாள். ஒரு 3ஆம் மனிதரோட எதிரில ராஜசேகர் அவளை இப்போ எதுவும் செய்ய முடியாது. அவனை சமாளிக்க ஏதாவது வழியுண்டா என்று யோசிக்க கால அவகாசம். ராஜசேகரன் ஏகப்பட்ட எரிச்சலில் இருந்தான். உனக்கு வேற ரூமே கிடைக்கலையா? டேவிட் அவனை குரோதத்துடன் பார்த்தான். அனாவசியமா கேள்வியெல்லாம் கேட்காத. போலீஸ் திரும்பி போனது நான் வெளியே போயிடுவேன். ஒரு அழகான ஜோடிக்கு நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன். மதுமதி மறுத்து சொல்ல நினைத்தால் குரலே வரவில்லை. வெல், போலீஸ் வர்ற நேரத்துல நீ அந்த கட்டில் பின்னால மறைஞ்சுக்கோ. அவங்க போனது வெளியே வந்துரு. என்னை காட்டி கொடுக்க முயற்சி பண்ணீங்க. கத்தியை காட்டினான். ஆமா, போலீஸ் ஏன் உன்னை துரத்துது? கொள்ளையடிச்சியா? இல்ல, நான் கொள்ளைக்காரன் இல்ல. தர்ம நியாயங்களுக்கு கட்டுப்பட்டவன். அப்ப ஏன் போலீஸ் உன்னை துரத்துது? நான் ஒரு நியாயமான கொலை பண்ணினேன். ராஜசேகர் அதிர்ந்தான். பிறகு கொலையில இப்படி ஒரு வெரைட்டி இருக்கா? டேவிட் பதில் சொல்லவில்லை. மதுமதி ராஜசேகரிடம், போலீஸ் தேடிட்டு வரும்போது நீங்க இங்க இருக்க வேணாம். தயவு செஞ்சு போயிடுங்க. போலீஸ் வந்தா என்ன, நம்மளை கல்யாணி ஜோடின்னு நினைக்க போறாங்க. ப்ளீஸ் சொல்றத கேளுங்க. போலீஸோட ஹோட்டல் ஆட்களும் வருவாங்க. அவங்க நானும் நீங்களும் இங்க தனியா இருக்கிறத பார்த்தா விபரீதமா கற்பனை பண்ணிப்பாங்க. அவங்களுக்கும் தலை குனிவா போயிடும். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ப்ளீஸ், கேட்டா என்ன கசின்னு சொல்லி அறிமுகப்படுத்து. நான் வந்த காரியம் முடியாம நான் இங்கிருந்து போக மாட்டேன். ராஜசேகர் சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான். போலீஸ் வரும்பொழுது அறையில் இருப்பது நல்லதில்லை. ஆனால் இந்த முயற்சியில வெற்றி பெறாம திரும்பக்கூடாது. போலீஸையும் இந்த குற்றவாளியையும் வெளியே அனுப்பிட்டு இன்னைக்கு இப்பவே இவள மனசும் உடம்பும் சூடேறி போனான். வெகு அருகாமையில் ஏதோ ஒரு கதவு தட்டப்பட்டது. மதுமதி எழுந்து கதவை நோக்கி போனாள். டேவிட் வேகமாக பாய்ந்து அவள் முன்னே வந்தான். கத்தியை அவள் வயிற்று சதையில் வைத்தான். நீங்க மறைஞ்சுக்கங்க, கதவை திறந்து வச்சிடுறேன். எதுக்கு? காட்டி கொடுக்கவா? இல்ல, போலீஸ் தட்டும்போது திறந்தா போதும். இல்ல, இப்பவே திறந்து வச்சிடுறதா நல்லது. சாத்து அறைக்குள்ள எங்களை போலீஸும் ஹோட்டல் ஆட்களும் பாக்குறது நல்லதில்ல. ஓ, மத்தவங்க பார்த்தா தப்பா நினைக்கிற உறவா?
உறவு இருக்குல்ல, பார்த்துட்டு போகட்டுமே. அவளுக்கு பதில் சொல்ல தோன்றவில்லை. அவனை கடந்து கதவை நெருங்கினாள். டேவிட் அவளை மெல்லிய குரலில் எச்சரித்தான். கதவை திறந்த தயங்கினாள். சோர்ந்து முடங்கினாள். அழத் துவங்கினாள். நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்லைனா. எனக்கு இவரோட எந்த உறவும் இல்லை. நான் இவரை காதலிச்சேன். இவர் நல்லவர் இல்லைன்னு தெரிஞ்சது ஒதுங்கிட்டேன். இப்ப என்னோட கல்யாணத்துக்கு அப்புறம் இவர் என்னோட பழைய காதல் கடிதங்களை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்றாரு. அவன் ராஜசேகரின் பக்கம் திரும்பினான். இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா நீ முதல்ல உன்னை காப்பாத்திக்க, அப்புறம் அவ பிரச்சனையா அவளே தீர்த்துக்குவா. இட்ஸ் வெரி சிம்பிள். எனக்கு கட்டுப்பட்டு நடந்தா சில மணி நேரங்கள்ல அவ பிரச்சனை தீந்துரும். போலீஸ் மீண்டும் ஏதோ ஒரு கதவை தட்டியது. மதுமதி பயந்தாள். நீங்க தயவு செஞ்சு மறைஞ்சுக்கங்க, நான் கதவை திறந்து வச்சிடுறேன். இப்படிப்பட்ட ஆளோட நீ ஏன் வந்த? இங்க நானும் என் கணவரும் ரூம் எடுத்திருக்கோம். அவர் ஆபீஸ் போயிருக்காரு. அந்த நேரத்துல இவரு இங்க. அப்படியா? ப்ளீஸ் கதவை திறந்து வச்சிடுறேன், நீங்க போய் மறைஞ்சுக்கோங்க. நில்லு. கதவை திறந்தா பிரச்சனையை சமாளிக்கலாம், தற்காலிகமா. போலீஸும் நானும் போனதுக்கு அப்புறம் எந்த பிரச்சனைக்கும் தற்காலிக தீர்வு உதவாது. அப்பொழுதுதான் டேவிட்டின் மனதுக்குள் கடைசி வழியின் கதவு திறந்தது. செத்துப்போன என் மேரிக்கு செலுத்தக்கூடிய அஞ்சலியை விட வாழ துடிக்கிற மதுமதிக்கு பாதுகாப்பு அளிக்கிறது உயர்வானது. அவளை கடந்து போய் கதவை திறந்தான். சர்வ ஜாக்கிரதையாக வெளியே பார்த்தான். காரிடரின் இருபுறமும் கும்பலாக ஜனங்கள். அறைக்குள் போலீஸ் சோதித்துக் கொண்டிருந்தது. திரும்பினான். டேவிட் பாய்ந்து அவன் சட்டையை பற்றி வெளியே இழுத்து சென்றான். இருபுறமும் மனிதர்கள். அவர்கள் எல்லாம் போலீஸ் சோதித்துக் கொண்டிருந்தது. அறைகளிலும் அறைகளின் திசைகளிலும் பார்வையை வைத்திருந்தார்கள். டேவிட் அவனை மேலும் இழுத்துச் சென்று வேறொரு அறைவாசலில் நிறுத்தினான். ராஜசேகர், போலீஸ் போலீஸ் என்று கத்தினான். மற்றவர்கள் அவர்களின் பக்கம் திரும்பினார்கள். டேவிட் இடக்கையை பிடியை வலுப்படுத்தி கொண்டு வலக்கையை சரியான கோணத்தில் பின்னுக்கு இழுத்து கத்தியை ராஜசேகரின் கழுத்தில் பாய்ச்சினான். மீண்டும் பின்னுக்கு இழுத்து வயிற்றில் குத்தினான். போலீஸ் ஓடி வந்து நின்றது. ராஜசேகர் சரிந்தான். டேவிட் கத்தியை கீழே போட்டதும் கான்ஸ்டபிள்கள் அவனை சூழ்ந்து கொண்டார்கள். ஒருவர் ராஜசேகரின் உடலை பரிசோதித்து செத்துட்டான் என்றார். மதுமதி அறையின் வாசலுக்கு வந்தாள். டேவிட் தன்னை நெருங்கிய இன்ஸ்பெக்டரிடம், நான் தப்பிச்சு ஓடும்போது இந்த ஆள் என்னை தடுத்து காட்டி கொடுக்க பார்த்தான், அதனால இவனை கொன்னுட்டேன் என்றான். மதுமதியின் விழிகள் பனித்தன. அந்த நன்றி கண்ணீர் டேவிட்டின் ஆன்மாவை லேசாக்கியது. என்ற இன்ஸ்பெக்டரின் குரலுக்கு டேவிட் பிடரியில் அறைந்து நகர்த்தப்பட்டான். முற்றும். இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்து ஒரு வீடியோல இன்னொரு புது நாவல் பார்க்கலாம்.